السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமாருடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக ஃபைஸு நாயகத்துடைய நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காலம் காலமெல்லாம் ஷேகுடைய முகப்பத்திலே காதலிலே பிரியத்திலே வாழ்ந்து மன்னரைக்கு சென்றாலும் ஷேகுடைய தொடர்பிலே இருந்து மஹ்ஷரிலும் சோனத்திலும் ஷேகுநாயகத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். மறைந்து மன்னரைக்கு போனாலும் ஷேகுடைய தொடர்பு விடுறதில்லை. நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும். நான் மறைந்து போனாலும் உங்களோட தான் இருக்கும். என்னம்மா அந்த தொடர்பு என்னைக்கு இருக்கு? நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும். நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும். நான் மறைந்தாலும் பார்த்தாலே பேரின்ப போதை உம்முகம் பார்த்து வாழ்ந்தாலே வேறென்ன. அப்ப என்ன சொன்னாங்க? நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும். உண்மையில நான் மறைந்தால்தான் ஷேகுல் உறவாட முடியும். நான் மறைந்தாலும் உம்மோடு உறவாட வேண்டும். நான் இருக்கிற வரைக்கும் நீ உண்மையை ஷேக விளங்கவே முடியாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லிட்டாங்க, பெரியவர்கள் சொல்றாங்க, குருவை விளங்கியவர் கோடியில் ஒருவர், அல்லாஹை விளங்கியவர், இறைவனை விளங்கியவர், ஆண்டவனை விளங்கியவர் 1000ல் ஒருத்தர், ரசூல்லா விளங்குறவன் 1,00,000ல் ஒருத்தன், குருவை விளங்கியவர் கோடியில் ஒருவர்ன்றான். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா வரைஞ்சுங்களா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, குரு இவங்க தன்னோடு தன் சமகாலத்தில் பிறந்து தன்னோடு சேர்ந்து தான் வாழுகிற வாழ்க்கையில் தான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கடைக்கு போறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஷேக விளங்குறது ரொம்ப கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்குள்ள பிரச்சனையில முக்கிய பிரச்சனையே அதுதானே. இன்னும் புதுசா சாதாரணமாக எங்க கூட தெருவில் விளாத்திட்டு இருந்தாரு, எங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு இருந்தாரு, எங்க கூட விருந்துக்கு வருவார், எல்லாம் எங்க கூட தான் இருந்தாரு. குழு தாமோ எம்ஷிபில் அஸ்வா புதுசாக இருக்குன்னா இது மாதிரி அங்கேருந்து வந்துச்சுன்னா எப்படி ஒத்துக்கிறது? எங்களுக்கும் அவருக்கும் அந்த சில வித்தியாசம்னா எப்படி ஒத்துக்கிறது? அதுதான் அவங்களுக்கு இடிச்சது. ரசூல்லா மட்டும் இல்லை, முன் சென்ற அன்பியாக்களே அதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏக்குழுன்னு தாம். இது ரசூல்லா பற்றி சொன்னாங்க. மாலி ஹாதர் ரசூல் ஏக்குழு தாமோ எம்ஷி ஃபில் அஸ்வா. முன் சென்ற உம்மத்தினர்கள் நபிமார்களை பார்த்து சொன்னதையும் அல்லாஹ் சொல்றான். கானு யக்குலுன தாம்,
அவர்களும் எங்களோடு சேர்ந்துதான் உணவு அருந்திக் கொண்டிருந்தார்கள். அவுலுக்கிய திக்ரு அலைஹிம் பைனனா பல் ஹுவ கذாபுன் அஷிர். அதுக்குங்க பை நான் கேட்கிறேன், வமா அர்சல்னா மின் கப்லிக மினல் முர்சலீன் இல்லா இன்னஹும் லயகுனு தஅம யம்ஷூன ஃபில் அஸ்வாக். எந்த நபியை 1,24,000 நபிமார்கள் அனுப்பிச்சேன்னு அவங்களும் கடத்தருக்கு போனாங்க, சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க, வீட்டில் கொத்தமல்லி புதினா வாங்கிட்டு வந்து அரைச்சி சமையல் செஞ்சு அவங்களும் சாப்பிட தான் செஞ்சாங்க. இது அவனுக்கு அப்படிலாம் அவங்க ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கணும். ஏன் அல்லாஹ் ஒரு மலக்க நபியை அமைச்சிருக்க வேண்டியது என்ன? அப்போ அல்லாஹ் பதில் சொன்னான், பூமியில் மலக்குகளை உலாத்தி இருந்தால் மலக்களுக்கு மலக்க நபி அனுப்பலாம். பூமியில் மனிதர்களை உலாத்திருக்கீங்க நீங்கள், அதுக்கு என்ன மலக்களை உலாத்திட்டு இருந்தால் மலக்க நபி அனுப்பலாம். وقال الذين لا يرجون لقاءنا لولا انزل علينا الملائكه او نرى ربنا لقد استكبروا في انفسهم واتوا عتوا كبيرا. जी இன்னொரு لو كان في ملائكه قل لو كان في الارض ملائكه يمشون مطمئنين لنزلنا عليهم من السماء ملكا رسولا. பூமியில மலக்கள் உலாத்திட்டு இருந்தாங்கன்னா நான் மலக்கையே ரசூலாக்கி அமைச்சிருப்பேன். எந்த இனத்திலையும் அந்த இனத்தில் தான் அனுப்ப முடியும். இப்ப பூமியில வந்து மனிதர்கள் உலகம் மலக்க அமைச்சு அவர் வந்து தொழுதாரு வச்சுக்கோங்க, அவர் மலக்கு தொழுவாரு. அவர் தராவி 20 ரக்கத்தனை 200 ரக்கா தொழுதாலும் முட்டு வலிக்காது. எங்களா நம்மளாம் நடக்க முடியுமா அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லுவார் நீங்க இன்னைக்கு. அதனால நபியே அனுப்பிச்சு வச்சேங்க, நபியை அனுப்பிச்சு வச்சு அதான் மலக்கறின மலக்குகள் வார்த்தை மலக்க நபியை அனுப்பிச்சிருக்கலாம், மலக்கர் ரசூலா அனுப்பிச்சிருப்பேன். இல்லையே மனிதர்கள் வளர்த்துறீங்க, அது மனுஷன் தான் அனுப்பிச்சு வைப்பேன். தன்னுடைய சாதா கண்ணோட்டத்தோட ஷேக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவரோட அறுப்போம். அவரு நான் ஓதும் போது 2 தூரம் கீழே ஓதிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு மட்டமா பேசுவாங்க ஆலிம் சாக்கில. யார் அவரா? அவரு 4 முறை 5 முறை இங்கே ஓதுனாரு. அப்புறம் ஓதுற பாதியில போயிட்டாரு. அவருலாம் பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. கத்துறாரு, கொஞ்சம் வேகமா கத்துவார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். தன்னை விட மட்டமா தான் பார்ப்பாங்க. ஒரு காலம் வராது, வரவே வராது. அது மட்டும் இல்லை, தன்னோட ஷேக கியாஸ் பிடிக்கணும். நீ ஷேக சொன்னாங்க, சொன்னாங்க 2 விஷயம் ஆபத்து போனது. ஷேக் மாதிரி ஒன்னே கியாஸ் பிடிக்கிறது, ஒன்னே மாதிரி ஷேக கியாஸ் பிடிக்கிறது, ரெண்டுமே ஆபத்து. ஆமா, ரெண்டுமே ஆபத்து. அவங்க மாதிரி தான் நானும் நினைச்சேன், ஒன்ன மாதிரி தான் அவங்க நினைச்சாங்க, ரெண்டுமே தப்பு. ஒரு ஷேக் போயிட்டு இருந்தாங்க, அரைஞ்சிருந்தேன். ஒரு அம்மா நடுவில் இருந்துச்சு, ஒவ்வொன்று அழுதுச்சு, அரைஞ்சு அந்த அம்மா தலையை தொட்டு, அந்த அம்மா முதுகு அழுவாதம்மா, அந்த பிரச்சனையை எல்லாம் லேசாக்கி வைப்பாம்மா, அழுவாதம்மா அப்படின்னு அவர் ஆறுதல் கொடுத்தாரு. ஷேக் பின்னாடி முறிது போயிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் முதுகு தட்டி விட்டு அவரும், நீங்கள் கவலைப்படாதுமா, அல்லா தாலா உனக்கு வந்து லேசாக்கி வைப்பாம்மான்ட்டு அவரும் போயிட்டார். யார் ஷேக் செஞ்சாலும் இத்திபா ஷேக், ஷேக் கூட கியாஸ் பிடிச்சிக்கிறது போயிட்டாங்க. அங்கே போனால் கொல்லம்பட்டில் ஊதிட்டு இருந்தாலும் நெருப்பு கங்கு வச்சு, அந்த இது இரும்பு அப்படியே சேர்ந்து நெருப்பு மாதிரியே ஆயிருந்துச்சு. ஷேக் கிட்ட போய், பரவாயில்ல நெருப்பு நல்லா பிடிச்சி, அந்த கம்பியை நெருப்போட கை நல்லா இருக்கு, நல்லபடியா ஏறி அந்த சந்தோஷம், நல்லா வேலை செய்ப்பா, நல்லா தான் இருக்கு, எறும்பு நல்லா இருக்குப்பா அப்படின்னு திரும்பினாங்க. அவர் நிற்கிறாரு, முதுகு நீ தட்ட வேண்டியதானே. ஷேக் சொன்னாங்க, ஏப்பா அங்க முதுகுல நான் தட்டு, நீ தட்டுன இங்க தட்டு ஜி, எப்படின்னு ஜி அப்பயும் தட்டினாங்க. ஷேக் விளையாடுற நீ, கேஸ் குடிக்கிற ஷேக் ஒன்று நீ அலைஞ்சுங்களா. சில பல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு அல்லா ஜல்ல ஷானு தஆலா ஒரு சில விஷயங்கள்ல அவங்க மார்க்கத்தின் சலுகைகளை எடுத்துக்கோ, ருக்ஸத்தை எடுத்துக்குவாங்க. அசீமத்திற்கு ருக்ஸத் இருக்கு. மார்க்கத்தில் விளையாடுறது இல்லை, மார்க்கத்தில் ஹிலாஃப் இல்லை, அசீமத்திற்கு ருக்ஸத் இருக்கு. பை மார்க்கத்தில் சில ருக்ஸத்துகளை எடுத்துக்கொள்ள ஷேகமான அனுமதி இருக்கு, சில பல காரணங்களுக்காக. அசீமத்துனா மார்க்கத்தை ஸ்டாண்டர்டா, சில காரியங்கள்ல மார்க்கம் அனுமதித்த லெவலுக்கு பின்பற்றலாம், கொஞ்சம் கீழே இறங்கி. இது ரெண்டுமே மார்க்கத்தில் இருக்கு. ஒரு அந்நிய பெண் வந்தா சட்டம் என்ன, மொத்த கண்ணோட மொத்த பார்க்கக்கூடாது, இது அசீமத். ருக்ஸத் என்ன மார்க்கம், அந்த பெண்ணுடைய முகத்தையும் 2 கைகளையும் 2 காலையும் பார்க்கலாமா இல்லையா, ருக்ஸத் இருக்கா இல்லையா,
அப்போ ஷேக்கை தேடி முரீதில் வருவாங்க. புரிஞ்சுங்களா? அவங்களுடைய 1000 ஸ்லோகங்கள் எங்கே போய் சொல்லுவாங்க? சில விஷயங்கள் இருக்கும், புருஷன்ட்ட கூட மறைக்க சில விஷயங்கள் இருக்கும், இல்லை புருஷனை பற்றி ரிப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி 100 ரிப்போர்ட் நம்மகிட்ட வருது, வரும். அது எங்கே போய் சொல்லுவாங்க? ஒரு அம்மா வந்துச்சு, உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் தனிமையாக சொல்லி தான் ஆகணும். இல்லைம்மா எங்கள் விஓ கூட இருக்கலாமா, பேராணிமா எங்கள் மனைவி கூட இருக்கலாமா? இல்லை நான் உங்களுக்கு தனிமையாக சொல்லணும் அப்படின்ச்சு. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரிம்மா கேட்டு கதை திறந்து வச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, வெளியே இருக்கிறாங்க, சொல்லுமா என்ன செய்தி சொல்லுமா நம்மளோட குறைச்சி கேட்டேன். என் புருஷன் தங்க கூட ஸ்கூலில் படித்த ஒரு பெண்மணி படித்து காலம் போயிடுச்சு. அந்த பிள்ளை வேற எங்கேயோ போயிடுச்சு, இது வந்துட்டாரு, வேலைக்கு செஞ்சுட்டாரு, முடிஞ்சிச்சு. எல்லாமே 2 பிள்ளைங்களும் எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் மீண்டும் அந்த பெண்மணியோடு பேசிகிட்டு இருக்கார். நான் எங்கே போய் சொல்லி அழுவேன் இதை? எங்கள் மாமியார் சொல்ல முடியாது, மாமனார் சொல்ல, புருஷன் யார்ட்டையும் புருஷன்கிட்ட கேட்டால் உனக்கு என்ன அப்படிங்கிறாரு, அனுப்புறாரு அப்படின்னு அழுகுது. நான் பார்த்துக்கிறேன் போமான்னு சொல்லியாச்சு. விட்டாச்சு. ஒரு வாரம் கழிச்சு வராரு, தாலிமுக்கு வர்றாரு. யார்? இந்த மனுஷன் வச்சு வாங்கினா அக்பர் கபீரா. அன்னைக்கு தௌபா செஞ்சவர் தான் அவர் வாழ்க்கையில். பேரெல்லாம் சொல்றது இல்லை. பெருமாள் சில விஷயங்களை பேரும் சொல்ல மாட்டான். வைன்னம் என்கும் ஃபுலானன், உங்களை ஒரு மனிதன் இப்படி செய்கிறார், உங்களை ஒரு மனிதன் இப்படி செய்கிறார்னு அடி புட்டு வாங்குவாங்க. சொல்லுந்தாரு ஒரு ஐத்து ஃபுலான ஒரு மனிதரை பார்த்தேன் இப்படி செய்து கொண்டு. அந்த மனுஷனுக்கு தெரியும் பெருமாள் என்ன சொல்றாங்க, ஆனா வேற யாருக்குமே தெரியாது. பெருமாள் யாரை சொல்றாங்கன்னு தெரியாது. அதனால ஷேகுமார்களுக்கு அந்நிய பெண்களோட பழகிறது, அந்நிய பெண் பார்க்கறது, பேசுறது, ஒன்று தனிமையில் இருக்கிறது ஆயிடுச்சு அப்படி எடுத்துக்கொள்ளாது. அது தவறான கொள்கை. அப்படி இல்லை. சில நேரங்களில் சில ருக்சத்தை மார்க்கத்து ருக்சத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம். எப்படி டாக்டர்கிட்ட போனால் பெண்மணி முகம் திறந்து போட்டு காய்ச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, பிபி செக் பண்ணுறாங்க, செய்கிறாங்களோ அது மாதிரி அந்த நேரத்திலும் ஷேக் வந்து தன்னை எந்த அளவுக்கு முற்றிலும் பாதுகாத்து கொள்ள முடியுமோ, வசுவாசு வராமல் பாதுகாத்துக்க முடியுமோ அதற்கும் பாதுகாத்து. சில பெண்கள் செய்தி சொல்லணும் வருவாங்க, வரைஞ்சுங்களா உங்களோட செய்தி பேசணும். அன்னைக்கு கூட இந்த பையனுடைய அம்மா வந்தாங்க. அந்த பையனை நிற்க வச்சு சொல்லுங்கள், ரூம் காத்து திறந்து வச்சு நீ நில்லுப்பா, அங்கே வெளியே நில்லுப்பா, சொல்லுங்க என்ன செய்தி, இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா இந்த பையனை பற்றி சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். கதவை திறந்து வச்சு அடைச்ச ரூம் போடக்கூடாது. கதவை திறந்து வச்சு கேட்டை திறந்து இந்த பையனை வெளியே நிற்க வச்சு என்னன்னு 2 பேரும் பேசுகிறாங்க, நீ பார்க்கலாம், என்ன பேசுகிறாங்கன்னு தெரியக்கூடாது, வெளியே நில்லு நிற்க வச்சாச்சு. சொல்லுங்க செய்தி என்ன சொல்லுங்க, நான் இப்படி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறாங்க, சரி பார்த்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். தெரிஞ்சுங்களா? இது எதுக்கு சொல்ல வர்றேன்? ஷேக் வந்து ஒரு பொண்ணு பிள்ளையோட தனியாக மேலே உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து பேசிட்டு நாளைக்கு நாமளும் பேசுகிறேன், ஆதாரம் எடுக்கக்கூடாது. நீங்கள் வச்சு அதான் ஷேக்கை வச்சு ஒன்று ஆதாரம் எடுக்கக்கூடாது, ஒன்னே வச்சு உன் ஷேக்கை நீ ஆதாரம் எடுக்கக்கூடாதுன்னு சர்க்கார். நாம விஷயம் அப்படித்தான் நம்ம சர்க்கார் வந்திருப்பாங்க. நம்மள்ட்ட இந்த மாதிரி என்ன அப்படிதான் நம்ம ஷேக்னா இருந்திருப்பாங்க அப்படி. அதை 2மே மகாபெரும் தப்புண்டாங்க சர்க்கார். இன்னும் சொன்னாங்க பெரியவங்க எதிராங்கம்மா, ஈபத்துல் ரியாவு ஷேக் கைரும் மின் இஹ்லாஸில் முரீதுன்ட்டாங்க. ஷேக்குடைய ரியா முரீதுடைய 1000 இஹ்லாஸை விட மேலானதுட்டாங்க. இது வர்றாரு சக்கர் என்ன காசு ஜோப்னு எடுத்து காசு எடுத்து 500 ரூபா செஞ்சு மச்சுமா அப்போ தெரியாதா, மறைச்சு கொடுக்கலாம்ல. 500 ரூபான்னு காட்டிட்டு ஏன் கொடுக்கணும்? 500 ரூபா கொடுக்குறாரா அவருக்கு, ரியா காட்டுறது அப்படி நினைக்காது. அது விளைஞ்சுங்களா? எதுக்கு எப்படி ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க, காரணம் என்ன? இதை பார்த்து மற்ற எல்லா ஜோப்லையும் 500 ரூபா வெளியே வரும். 50 பேர் ஜோப்ல இருந்து அந்த மனிதனுடைய தேவை பூர்த்தியாகும். அதுக்காக பேர் காட்டியிருப்பாங்க. சில நேரங்களில் சில சொல்லி காட்டுவாங்க, சும்மாத்து நினைக்காது. அதை அவருக்கு தேவைன்னு வந்தார், ஆப்ரேஷன் சொன்னார் பிவிக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு 10,000 கொடுத்தேன், நீங்களும் ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு. நான் ஒரு 10,000 தரேன், நான் அந்த 500 ரூபாயை கண்ணில் காட்டாமல் தம்பி அவருக்கு ஏதாவது செய்யுமா அப்படின்னா 5 ரூபாயா இருக்கு, சில்லறை இல்லை, 10 ரூபாயா இருக்கு, சில்லறை காசு இல்லை, 2 ரூபா தூக்குவான். ஒருத்தர் 1.5 ரூபா தான் இருக்கு, பரவாயில்லைங்களா அப்படின்னு. எட்டனா இப்போ செல்லுதான்னு தெரியல, பரவாயில்ல வாங்கிக்கிறியாவா கொடுக்கலாமா அப்படின்வான். ஒருத்தர் 5 ரூபா காசு கொடுப்பான்.
மொத்தம் 10 ரூபாய் கொடுப்பான். 25 பேர் சேர்த்து கொடுத்தாலும் 200 ரூபா வராது. புரிஞ்சுங்களா? அதுக்காக வேண்டிய ஷேக் என்ன செய்வாங்க, தன் ஜோப்புக்கு 500 ரூபா எடுத்து 500 ரூபா தரலாம், சரி இந்த வச்சுக்குமா அப்படின்னு திருப்பி நீங்கள் கொடுங்க. இப்போ எல்லா ஜோப்பும் 500 ரூபா வரும், 200 ரூபா வரும், ஒரு 5000 ரூபாய் சேரும் அவருக்கு. அப்ப அதனால பெரியவங்க கிதாப் எழுதுறாங்க. ஆதாபு சுலூக் படிக்காம ரொம்ப பேர் வந்து உட்காந்துறாங்க. ஆதாபு சாலிக்குன்னு 2 பாகம் மொத்தம் எழுதிருக்கிறாங்க கிதாபு. எந்த மகான்கள்லாம் கிதாப் எழுதினாங்களோ அந்த கிதாபுக்குள்ள பின்னாடி ஆதாபு சாலிக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. ஜி அசாலியம் எழுதியிருக்கிறாங்க. ஆதாபு சாலிக்குன்னு ஒரு கிதாப் இருக்கு. அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதியிருக்காங்க 2 பாகம் ஆதாபு சுலூக். அவாரிஃபுல் மாலு பின்னாடி ஆதாபு சுலூக் தனியாக எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் வந்து உட்காந்து ஷேഖന யாரு முரிதுன யாரு இந்த விவரம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு விளையாடுறாங்க. கிடைக்கிற ஃபைசான் இருக்கிற ஃபைசான் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக போயிடும். பை 2 குற்றங்களுக்கு தான் இதற்கு முன் செய்த அத்தனை பாவங்களையும் சேர்த்து அழிக்குதல். இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சான், திருடன் நான் கொள்ளை அடிச்சான், என்ன செஞ்சான், என்ன ஆகும்? அது பாவம் எழுதப்படும். அதற்கு முன் செய்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுடைய பாவம் நன்மை அழிக்கப்படுமா? அழிக்கப்படுமா? அசிமலா ஒருத்தன் இன்னைக்கு ஒரு சாராயம் குடிச்சான் பை, ஆஷிக் பை சாராயம் குடிச்சான், அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். இவன் இந்த சாராயம் குடித்ததுனால இதற்கு முன்பு அவன் செய்த எல்லா தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அத்தனை பாவங்களும் அத்தனை நன்மைகளும் சேர்த்து அழிக்கப்பட்டு விட்டு நீங்க சொல்ல முடியுமா? 2 குற்றங்களுக்கு மட்டும் அவ்வாறாக தண்டனை இருக்கு. அதாவது ஒரு குற்றம் செய்தால் குற்றத்துக்கு தண்டனை ஒண்ணு, அதற்கு முன் செய்த எல்லாமே சேர்ந்து போயிடும். அது என்ன? ஒண்ணு இஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வோட இணை வைக்குதல். லைன் அஷ்ரக்த, நீங்கள் அல்லாஹ்வோட இணை வைத்தால் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய எல்லா அமலும் ஒட்டுமொத்தமா போயிடும். அல்லாஹ்வோட இணை வச்சுட்டேன். ஒருத்தன் கோயிலுக்கு போயிட்டு வந்தான், முஸ்லிமான ஒருத்தன் கோயிலுக்கு மாலை போட்டான், சபரிமலை போய் வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னா, அவுது பில்லா நல்லா பாதுகாப்பாங்க, எல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அவன் அது வரைக்கும் செஞ்சு எல்லா அமலும் போயிடும். உலமாக்களுக்கு மத்தியில போய் இஃப்திலாஃப். அவன் போன வருஷம் ஹஜ் செஞ்சிருக்கான், வாழ்க்கையில ஒரு முறை ஹஜ் செஞ்சா போதும். இப்ப அந்த ஹஜ்ஜை திருப்பி செய்யணுமா? சில உலமாக்கள் ஹஜ்ஜையும் திருப்பி செய்யணும்ட்டாங்க. ஏன்னா லயஹ்பதன்ன அமலுக்கு அதுவும் வந்துருச்சு. போன வருஷம் ஹஜ் செஞ்சான், இந்த வருஷம் அவன் குஃப்ரான வார்த்தை முர்த்ததா போயிட்டான், திரும்ப முஸ்லீம் ஆயிட்டான், கலிமா சொல்லி சதுக்கு வந்துட்டான். மீண்டும் ஹஜ் கடமையா? ஆமா, மீண்டும் ஹஜ் கடமைன்ட்டாங்க உலமாக்கள் பாதி பேர். சும்மா விளையாட்டா? சில உலமாக்கள் இல்ல ஹஜ் மட்டும் விட்டுறலாம், நிறைவேற்றிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில உலமாக்கள் நமக்கு ஆதரவு. சில பேர் பாவம் சொல்லி விட்டு கொடுக்குறாங்க. சில பேர் இஹ்திலாஃப் இருக்கு. அதுல இன்னும் எடுத்து பாருங்க. ஜி இதா அஸ்லமல் முர்த்தத் போட்டவர் ஹஜ்ஜனா நாம் ஈதுங்கிறாங்க சில உலமாக்கள். சரி ஆச்சுங்களா, அது மசாலா கொடுங்க அப்படி பார்த்துக்கலாம். இது ஒரு பாவத்துக்கு தண்டனை என்னமா? ஷிர்க் வச்சா, அல்லாஹ்வோட இணை வச்சா எல்லா முன் சென்ற நன்மைகளும் அழிஞ்சு போயிடும். 2வது ஒரு பாவம் இருக்கு, அதுவும் ஒரு முன் சென்ற எல்லா நல்ல அமல்களையும் அழிச்சிடும். அது என்ன? குருமார்கள்ட்ட, ஷேഖமார்கள்ட்ட, நபிமார்கள்ட்ட, அவுலியாக்கள்கிட்ட பேஅதபி செய்யாது. குஸ்தாஃபி வ பேஅதபி, அவளை மரியாதை குறைவாக பேசுதல், நடந்து கொள்ளுதல், அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்து கொள்ளுதல், குஸ்தாஃபி வ பேஅதபி. நம் தாலிபு ஒரு பாடமே இருக்கு. எடுங்க அந்த பாடத்தை. சார் அது இதுல இஷாரா சொல்லிக்கிறதுமா, அதுல ஒரு பாடமே இருக்கு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாலும் நீங்கள் முந்தாதீர்கள். முந்தி பேசாதீங்க, உங்க பெரிய அறிவாளி நினைச்சுக்காதீங்க. இதுல அனுபவம் கம்மி தான் உங்களுக்கு அப்படிங்கிறது சில பேர். அனுபவம் கம்மியாலும் உன் தாலுக்கு துனியாவோட, அவங்க தாலுக்கு மௌலாவோட மரியாதையை அவங்க பேச்சுக்கிற அல்லா அவங்களை வாழ வைப்பான். என்னவை லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் பேசும்போதே
இந்த துறையில என்ன இருந்தாலும் நான் மெடிக்கல் வச்சிருக்கிற மூலம் மெடிக்கல் துறையில என்ன இருந்தாலும் ஷேக் அனுபவம் கம்மி தானே அப்படின்ட்டு அவர் பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது உண்டு. அவங்க எதுவும் மஷூரா கேட்டா இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் ரசூலு ஆலம். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க சஹாபாக்கள்? அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும். தான் சரணம் அடைஞ்சிருவாங்க. அல்லாஹு ஆலம்னு சொல்லல, அல்லாஹு. என்னைக்காவது பெருமானார் சொல்லுவாங்க என்ன அல்லாஹ்வுடைய நீ இணையாக்குறீங்க, ரொம்ப தப்பாச்சே, அல்லாஹ் ஆலம்னு சொல்லுங்க. அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் தான், மிக மிக அறிந்தவன் அலம் அல்லாஹ். அது அல்லாஹு அலம் ரசூல் ஆலிம் அப்படியே சொல்லு. அல்லாஹ் தாலா ரொம்ப அறிந்த ரசூல் கொஞ்சம் அறிஞ்சவங்க அப்படியே சொல்லு. நீ ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் நன்கு அறிந்தவர்கள் அப்படி சொல்றீங்களே, இது வந்து ஷிர்காச்சே, தௌஹீதுக்கு மாத்தமாச்சே. இன்னும் தீண்டிச்சு சேரலையா நீங்க சஹாபாக்களை பார்த்து சொல்ல நீங்களும் தௌஹீத் ஜமாத் சேரலையா? தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்து பழகங்கடா முதல்ல. இப்படி பெருமா சத்தம் போட்டாங்களா? என்னை கொண்டு போய் அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்க. இணை இப்படி எப்படி எப்படி தப்பித்துக் கொள்ளுன்னு சொல்றீங்க. என்னைக்காவது நீங்க ஷிர்க் ஒழிப்பு மாநாடு கலந்துக்கிட்டீங்களா? இல்லவே இல்லை. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு கலந்துக்கிறது இல்லை, இங்க வந்து இணை வைக்கிறது. அபூபக்கரும் சரியில்லை, உமரும் சரியில்லை. என்னைக்காவது சொன்னாங்களே என்னைக்காச்சும் நீங்களாம் போய் ஒரு மாநாட்டில் கலந்துட்டு வாங்கடா, ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் வந்துட்டு என் முன்னாடி உட்காரு கேட்குற. எப்ப கேட்டாலும் வார்த்தை பார்த்து அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹு ஆலம் ரசூல் ஆலம். எப்படி ஆவாங்க சஹாபாக்கள்? அல்லாஹு ரசூலு ஆலம் என்ன இருக்கிறது ஒண்ணுதான், அல்லாஹு ரசூலு ஆலம். ஷிர்கே இல்லை அவங்களுடைய, ரெண்டு தானே ஷிர்க் இருக்கிறது ஒண்ணுதான். பை ஷிர்க்கு என்ன வேணும் பை? தூயிதான ஷிர்க்கு. அவங்க ரசூலுல மௌலாவை தான் பார்த்தாங்க, மௌலாவை ரசூல தான் பார்த்தாங்க. அந்த மௌலா எந்த மௌலா மாபூதோ, எந்த மௌலா மாபூதோ, எந்த மௌலா மாபூதோ அவன் தான் இந்த ஆபத்தில் இருக்கிறான். எந்த மௌலா மஹமூதோ அந்த மௌலா முஹம்மதுல இருக்கிறான். சூ முஹம்மது ஆபிதோ மஹபூது சுது ஹாமிதோ மஹமூது சுது சூ முஹம்மது ஆமிதோ महमूद शुद मोहम्मद हामिद भी है, महमूद भी है, मोहम्मद हामिद भी है. मोहम्मद புகழ கூடியவரும் அவங்கதான், புகழ படுபவரும் அங்கதான் இருக்காங்க. சூ முஹம்மது ஆமிதோ மஹமூத். பாய் நான் சொல்லல பாய், ரூமி நாய் சொல்றாங்க. அப்ப ரூமி நாய் யாராவது காஃபிர் ஃபத்வா இது வரைக்கும் கொடுத்தாங்க? இது வரைக்கும் யாரும் கொடுக்கவே இல்லை. எல்லா ஒட்டுமொத்த ஷரியத்துடைய உலமாக்கள் எல்லாரும் ரூமி நாய்க்கு பின்னாடி வாழ்ந்த அத்தனை கோடிக்கணக்கான உலமாக்கள் வாழ்ந்தாங்க, யாருமே ரூமி நாய் காஃபிர்னு சொல்லவே இல்லை. அவங்க நான் இது வரைக்கும் குஃபருடைய வார்த்தை சொன்னதும் இல்லை, சொல்லக்கூடிய பழக்கமும் என்கிட்ட இல்லைன்றாங்க ரூமி நாயமே. ரூமீன குஃப்த், ரூமீன சுகன், ரூமி சுகனே குஃபர் ந குஃப்தஸ்த் ந கோயத். இது வரைக்கும் சொல்லவும் இல்லை, இது சொல்லவும் மாட்டேன். ரூமிட்டு குஃபருடைய வாடவே கிடையாதுன்றாங்க. ரூமி சுகனே குஃபரஸ், रूमी सुखने कुफर न गुफ्तस्त न गोयद. இது வரைக்கும் ரூமி குஃபருடைய வார்த்தை சொன்னதும் இல்லை, இனி வாழ்க்கை சொல்ல போறதும் இல்லை. குஃபருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ரூமி நான் சொன்னாங்க. அதை கூட தப்புன்னு யாரும் சொல்லவே இல்லை. அவங்க சொல்றாங்க சூ முஹம்மது ஆமிதோ மஹமூது சுத், சூ முஹம்மது ஆமிதோ மஹமூது சுத். शक्ल आबिद सूरते, शक्ल आबिद सूरते आ मोहम्मद हामिदो महमूद शुद, आ मोहम्मद हामिदो महमूद, आ मोहम्मद हामिद भी है, महमूद भी है. हामिदो அவங்க தான், महमूद அவங்க தான்.
आ मोहम्मद आबिदो महमूद शुद शक्ल आबिद वाह 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 शक्ल आबिद शक्ल सूरत माबूद शुद शक्ल आबिद सूरत माबूद शुद वाह वाह आ मोहम्मद आबिदो महमूद शुद आ मोहम्मद आबिदो महमूद शुद शक्ल आबिद सूरत माबूद आबिद की सूरत है शक्ल तो माबूद के हैं सूरत என்னவோ ஆபிதுடையது ஷக்ல் என்னவோ மாபூதுடையது அப்ப மாபூதையும் ஆபிதையும் அங்கதான் பார்த்தாங்க அதனால அல்லாஹு வ ரசூலுஹு அலம் பெருமானார் ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லவே இல்லை ஸல்லல்லாஹு ஷிர்க்குன்னு சொல்லவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுங்களா ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் தான் இப்படி சொன்னாங்க அல்லாஹ்வை பிரிச்சு பேசணுமா இல்லையா இப்ப அல்லாஹ் சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சில சஹாபாக்கள் சத்தம் உயர்த்தி பேசிவிட்டார் ஆயிடுங்க லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதிர் ரசூல் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்தி பேசாதீர்கள் முந்தி நடந்து கொண்டாதீர்கள் அப்பல ஆயிரக்கணும் ரசூலுக்கு முன்னால் கொஞ்சம் சற்று மரியாதை குறைவாக மரியாதை குறைவு செய்யணும்னு நோக்கம்லாம் இல்லை அவங்களுக்கு கவனக்குறைவு என்ன சொல்லலாம் மரியாதை குறைவுன்னு சொல்றதை விட கவனக்குறைவு ஏன்னா அந்த நடந்து கொண்ட ரெண்டு சஹாபாக்கள் யாராவது ஆராபி காட்டுவாசி கிராமவாசிகள் இல்லை அபூபக்கர் பி உமர் அஃதல் பஷர் பாதல் அன்பியா அபூபக்கருடைய ஈமான ஒரு தட்டிலையும் அகில உலகத்துல அத்தனை பேருடைய ஈமான ஒரு தட்டுல வச்சாலும் எந்த அபூபக்கருடைய ஈமான் மேல சொன்னாங்களோ அந்த அபூபக்கர் தான் இன்னொருத்தர் யாருங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன வாக்குவாதம் சும்மா இருப்பா நீங்க சும்மா இருப்பா உனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்ட்டாங்க ரசூல்லா முன்னாடி ரசூல்லா உட்கார்ந்து இருக்கும்போது அது எப்படி நீ ரெண்டு பேரும் மொத்தம் பார்த்து பேசிக்கிட்டு ஷேக் உட்காந்து முடி ஒருத்தர் பார்த்து பேசக்கூட கூடாது கண் சாடலைன்னா பேசிக்கலாம் இப்ப அவங்களுக்கு என்ன மரியாதை அவங்க உட்கார்ந்துருக்க சபையில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் பேசுறதே அதப்பு தெரியாம உட்காந்துக்கிறீங்க என்ன சொன்னாங்க பாருங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சும்மா இருப்பா உனக்கு தெரிய பாரு சும்மா இருப்பா உனக்கு சும்மா இருப்பா அப்படின்னு பேசுறது ரொம்ப ஆஷிக்கு அபூபக்கர் உமர்னாங்க இப்ப அல்லாஹ் என்ன சொல்லணும் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதிர் ரசூல் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் இவ்வாறு முந்திரி கொட்ட மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும் அல்லாஹ் என்ன சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வுக்கு முன்னாலே ரசூலுக்கு முன்னாலே நீங்கள் முந்தி கொண்டு பேசாதீர்கள் क्या बात में बोल दिया मौला இருக்கிறது ரசூலுல்லாஹ் முன்னாடி பேசுறாங்க அவங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறாங்க அல்லாஹ் तो हर जगह है ना बा सुभान अल्लाह அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கானே வீட்லயும் இருக்கான் வாசல்ல இருக்கான் கடத்துல இருக்கான் அப்ப என்ன சொல்லிருக்கணும் என் கடத்தருள்ளே அல்லாஹ் இருக்கான் அங்கேயும் சத்தம் போட்டு பேசாதீங்க வீட்ல அல்லாஹ் இருக்கான் வீட்லயே நீங்க அல்லாஹ் சத்தம் போட்டு பேசாதீங்க எங்கேயுமே யாரும் வாய் திறந்து பேசாதீங்கன்னு சொல்லணும் ஏன்னா அல்லாஹ் எங்க இருக்கிறான் எங்கும் உங்க அல்லாஹ் இருக்கிறான் ஆகவே நீங்க அல்லாஹ் இடத்துல மரியாதையாக பேசுங்கள் எங்கும் அல்லாஹ் இருப்பதனால நீங்க எங்க பார்த்தாலும் மரியாதை வைங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதீங்க எத்தனையோ இடத்துல பேசிட்டாங்க வீட்டுல பேசிக்கிட்டாங்க காட்டுல பேசிக்கிட்டாங்க வயல்ல பேசிக்கிட்டாங்க போர்க்காலத்துல பேசிக்கிட்டாங்க ஆனா சொல்லுங்க ரசூலுக்கு முன்னாடி சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி எப்படி நீங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க ये क्या रहे हैं अल्लाह तो हर जगह है हर जगह है अल्लाह तो हर जगह है எல்லா இடத்துலயும் இருக்கிறான் தூண்ல இருக்கிறான் துரும்புலயும் இருக்கிறான் மரத்துலயும் இருக்கிறான் ஃபேன்லயும் இருக்கிறான் செவுத்துலயும் இருக்கிறான் இந்த வீட்லயும் இருக்கிறான் சூரியன்ல இருக்கான் சந்திரன்ல இருக்கிறான் ஆனால் சந்திரனுக்கு அது உணர்வு இல்லை என்ற மௌலா இருக்கிறான் சூரியனுக்கு அந்த உணர்வு இல்லை என்ற மௌலா இருக்கிறான் இந்த செவுத்துக்கு அந்த உணர்வு இல்லை மௌலா இருக்கிறான் அது ஃபனாஃபில்லால இல்ல அந்த ஃபேனும் அந்த டெஸ்கும் அந்த கதவும் ஜன்னலும் இப்படி இல்ல ரசூல் ஃபனாஃபில்லால இருக்கிறார்
ஒரு நொடி கூட தான் சுயமே மௌஜூதாக இருப்பதாக தன் நினைச்சு பார்க்கவே இல்லை. ரசூல் சுத்தமா இருக்கிறான். உச்சந்தலேந்து உள்ளங்கால வரைக்கும் ஹக்குல ஃபனாவாயிட்டாங்க. அங்க இருப்பது ஹக்கே ஹக்கு தான், ஹக்கு தான், இன்னொன்னு இல்லவே இல்லைங்க. அல்லாஹ் எப்படி சொன்னா பாத்தீங்க, பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கு முன்னால் பாத்திபாரே வஜூத், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் பாத்திபாரே நூர். எப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டீங்க, எப்படி குறுக்கால பேசிக்கிட்டீங்க. அப்ப துனியால எல்லா இடத்துலயும் மௌலா இருந்தாலும் அல்லாஹ் ரசூல்ல அல்லாஹ்ங்கற ஏன் உச்சத்திலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ரசூல்ல அல்லாஹ் தவிர இன்னும் இல்லவே இல்லை. அதைத்தாங்க ரூமி நான் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னா பாருங்க, அதைத்தான் இவங்க வேற பாஷையில சொல்றாங்க. தர் ஜபானே பஹலவி அஸ்ஸ குர்ஆன் தர் ஜபானே பஹலவி, வேற பாஷையில குர்ஆன் தான் அதுதான். மஸ்னவியோ மானவியோ மௌலவி தர்ஸ்த குர்ஆன் தர் ஜபானே பஹலவி, வேற பாஷையில குர்ஆன். அங்க அல்லாஹ் சொன்னது சொல்றாங்க. ஆ முஹம்மது ஹாமிதோ महमूद शुदे, ஆ முஹம்மது ஹாமிதோ महमूद शुदे, शक्ल आबिद सूरत माबूद शुद, शक्ल आबिद सूरत माबूद शुद. நீ ஷக்ல ஆபித்ல சூரத்தை மாபூத் பாக்காட்டி என்ன செய்யறதுடா? ஷக்ல ஆபித் சூரத் महमूद शुदे, இல்ல பார்க்க மாட்டீங்களா? ஷக்ல ஆபித் சூரத் மாபூத் சுத். ஏன் சர்க்கார் சொன்னாங்க, என்ன பாய் உலகத்துல எல்லா வசூலும் மௌலா இருக்கான், वो शेख ले ले रहते हैं हर शय में जब वो हर जगह, रहते हैं हर शय में जब वो हर जगह, सूरत फैजी में क्या मौला नहीं, सूरत फैजी में क्या मौला नहीं. எல்லாத்துலயும் மௌலா இருக்காம இந்த சூரத் மௌலா நீ பார்க்கல, நீ ஏன் பார்க்காம உட்கார்ந்திருக்க? நீ எது வரைக்கும் உன் ஷேக்ல பார்க்கலையோ அது வரைக்கும் எந்த வசூலையும் பார்க்க முடியாது. सूफिया को सट्टा, फिर अपने ही सूरत में देखोगे लेकिन उन्हें शक्ल गौसी में देखा करो. பின்னாடி உன்னையே ஷுஹூத் செஞ்சு மௌலா பாப்ப, காயினாத்துல நீ பாப்ப, முதல்ல ஷேக்ல பாரு. फिर अपने ही सूरत में देखोगे लेकिन उन्हें शक्ल फैजी में देखा करो तुम. फिर अपने ही सूरत में देखोगे लेकिन उन्हें शक्ल फैजी में देखा करो. முதல்ல ஷேக்ல பாரு. அந்த உணர்வுல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு நிமிஷம் இங்கே அங்கேயும் பேசிட்டாங்க, அல்லாஹ் வந்துருச்சு பாரு கோவம். யாரு முன்னாடி பேசுறீங்க? அல்லாஹ் முன்னாடி பேசுறீங்க நீங்க, அல்லாஹ் முன்னாடி மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. யார் தன் ஷேகை முற்றிலும் ஹக்காக பார்க்கவில்லையே ஒரு முறியதே கிடையாதுன்றாங்க ஒரு ரூமினாய். விளைஞ்சுங்களா? எவனோ என்ன சொல்லிட்டு போறோம் போய் விடு. விளைஞ்சுங்களா? நான் இந்த பயான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, உடனே தன்னை ஷேக வந்து தான் தான் ஷேக, தன்னை ஹக்குகிறாரா, அவர் தன்னை அல்லாங்கிறாரா, போடா பைத்தியக்காரன். நான் தான் குலாமே எஜமானுடைய வாசல் காக்கிற பைத்துனூருடைய வாசல் இருக்கிற நாயின்னு சொல்றேன். மசாலா உங்க விளங்க வைக்கிறேன், விளங்க விளைஞ்சுக்கோ. எது இருக்குதோ சொல்லிட்டு விளங்கிங்க. விளைஞ்சுங்களா? சகே பைத்துநூர், பைத்துநூருடைய வாசல் காக்கிற நாய். எனக்கு பைத்துநூர் தேவையில்லை, பைத்துநூருடைய வாசல் இருக்கிற மண்ணு போதும் நமக்கு. கல்லானாலும் பைத்துநூரில் கல்லாவே படிச்சேன். அவன் திருச்செந்தூர்ல கல்லாவே படிச்சான். அதை வச்சு முதல்ல ஒருத்தர் பாட்டு படிச்சான், யூசுப் பைஜி. நான் கல்லானாலும் பைத்துநூரில் கல்லாவே, நான் மரமானாலும் தெற்கு தோப்பில் மரமாவே. அந்த பாட்டி கண்டினியூ பண்ணுங்க. நான் கல்லானாலும் பைத்துநூரில் கல்லாவே, நான் மரமானாலும் தெற்கு தோப்பில் மரவாவே. நான் மண்ணானாலும் ஃபைசின் காலடி மண்ணாவே. நான் கல்லானாலும் பைத்துநூரில் கல்லாவே, நான் மண்ணானாலும் ஃபைசின் காலடி மண்ணாவே. நான் மரமானாலும் தெற்கு தோப்பில் மரமாவே. எஜமானுடைய ஊருக்கு அந்த மகல்ல பேர் தெற்கு. நான் மழையானாலும் வீராணத்தில் நீராவே. எஜமா விட்டு வாசல் நீர் வீராணம்.
நான் மழையானாலும் வீராணத்தில் நீராவே. அது மாதிரி அங்கதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேப்ப. சுத்தி சுத்தி எஜமா கால் தான் கிடப்பேன். நீ நினைச்ச வச்சா வச்சு காட்டி போறாங்க. நீ என்னமோ சொல்லிக்கோ. இவனுக்கு பயந்துல நம்ம எது அல்லாட்ட ஃபைசான் நிப்பாட்டக்கூடாது. கலிமிஸ் இருக்காரு, கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். போ மோலா ஷூஸ் இதோட கிளம்பிட்டாங்க வெளியே. इधर देखो उधर जलवानुमा விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. பார்த்தா தெருவு கிளம்பி போறாங்க. அப்படியே இதெல்லாம் கண்ணில் படுத்தோ எல்லாத்தையும் ஷுஹூது. கண்ணில் படுறதெல்லாம் ஷுஹூது. மரம் கண்ணில் படுத்து பார்த்தோன்னே ஷஜர் क्या है कमर क्या है हरक में कर नजर क्या है. இந்த மரம் என்ன, இந்த பழம் என்ன, இது காய் என்ன, இது எல்லாத்துலயும் இருக்கிறது மௌலாத்தோட யாருக்கு? ஷஜர் क्या है समर क्या है हर एक में कर नजर क्या है. हरा फूला फला और फिर भरा अल्लाह ही अल्लाह है. हरा फूला फला भरा अल्लाह ही अल्लाह है. जिधर देखो போனாங்க. பார்த்தா பள்ளிவாசல் வச்சு அதை தாண்டி நடந்து போறாங்க. படம் என்ன வருது? न मस्जिद है न काबा है न बुत है और न बुत खाना. जाना पल्लीवासल கோயில்னு தெரியுது. न मस्जिद है न काबा है न बुत है और न बुत खाना. हर एक सूरत में अब जलवा अल्लाह ही अल्लाह है. हर एक सूरत में अब எல்லா சூரத்திலும் இருக்கிற மௌலா தான், ஏன் எஜமான் தான். हर एक सूरत में अब जलवा नुमा अल्लाह ही अल्लाह है. வெளிய வர்றாங்க, சூரியன் உதிச்சு வருது, பார்க்கறாங்க. ஆஹா जमी सारी समा सारे और शमशो कमर तारे. जमी सारी समा सारे और शमशो कमर तारे. उठे जब नाम के पर्दे दिखा अल्लाह ही अल्लाह है. பேரென்ற திரையை நீக்கிரு. பெயர் என்னும் திரை உள்ளே அல்லாவே அல்லாதான். பெயர் என்னும் திரை நீங்கின் அங்கே அல்லாவே அல்லாதான். இவ்வானம் பூமி சூரியனும் நிலாவின் மீன் இவையாவும். நம்மள இவ்வானம் பூமி சூரியனும் நிலாவின் மீன் இவையாவும். பெயர் என்னும் திரை நீங்கி அங்கே அல்லாவே அல்லாஹ். பெயர் என்னும் திரை நீங்கி அங்கே அல்லாவே அல்லாதா அப்படின்னு போறாங்க. எங்க எதுமா நான் வந்து அப்படியே பார்த்துட்டே போறாங்க. ஜி பார்த்தா நிறைய மக்கள் போறாங்க வர்றாங்க. जहां का ये तमाशा क्या ये दिखता क्या दिखाता. இந்த வேடிக்கைகள்லாம் என்ன, பார்க்கிறது யாரு, பார்க்கப்படுறது யாரு? ये सारा देखता दिखता मेरा अल्लाह ही अल्लाह. இந்த எல்லாத்துல இருந்து பார்க்கிறதும் பார்க்கப்படுறதும் ஏன் எஜமான் தான், ஏன் எஜமான். என்ன தைரியமா சொன்னீங்க? ஏன் எஜமான் மேரா மேரா மோலா. மோலான்னு சொல்றது மேரா மோலான்னு சொல்லுங்க. ஏன் அல்லா அல்லான்னு சொல்றது இனிமேல் எப்ப ஏன் எஜமா, ஏன் எஜமா, ஏன் மோலா, மேரா மோலா, மேரா மோலா. யாரு உங்களுக்கு தான் அல்லா இருக்கானு இல்லை, ஏன் அல்லா அவன். நீ தனியா கொஞ்சிக்க, அவன் நான் கொஞ்சிறதுக்கு ஏன் அல்லா தான். அவன் என் காதலன், அதுல பங்கு போடவே முடியாது. நான் என் காதலன் உனக்கு கொடுப்பேன், அவன் என் காதலன். அவன் ஏன் மோலா மேரா மோலா.
அப்படி சொல்லுங்களேன், அவனை எல்லாமே ரசிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ அவன் காதலன் மீது பிரிய வந்துருச்சோ அவனுடைய எல்லா செயல்பாடும் ரசிக்க ஆரம்பிச்சிடும். எதுவுமே கசக்காது. மேரா மோலா ஜாரே அர்ப்பணமாகட்டும் அந்த எஜமான அவர்களுக்கு. அந்த ஃபைசு நாயகம் கலீமி நாயகத்துக்கு நாம எல்லாம் அர்ப்பணமாகுவாங்க. இவரை உருவாக்கிய நூறு நாயகத்துக்கு அர்ப்பணமாகுவோம். जहां का ये तमाशा क्या, ये दिखता क्या दिखाता क्या, जहां का ये तमाशा क्या, ये दिखता क्या दिखाता क्या, देखता दिखता मेरा अल्लाह ही सारा देखता दिखता मेरा अल्लाह ही. எங்க போனாங்க? சில இடங்களில் நைட்டு லைட்டு போட்டிருந்தாங்க, சில இடங்களில் இருட்டா இருந்துச்சு. உடனே எஜமா कोई मंजिल है जुल्मानी, कोई मंजिल है नूरानी, कोई मंजिल है जुल्मानी, कोई मंजिल है नूरानी, हर एक जुल्मत का देख गई खुद जिलाल्लाही. அந்த இருட்டையும் காட்டுறது உஜூதே ஹக்கு தாங்க. நூரே ஹக்கு தான் அந்த இருட்டையும் காட்டுது. जुल्मत की हकीकत नूर. जुल्मத்தையும் இருட்டையும் ஒளிதாங்க நூர் தாங்க காட்டுது. சினிமா தியேட்டர்ல ஒளிபரப்புறான் படம் ஜி, சரிங்க. பகல்ல எல்லாரும் போறது வரதான் தெரியுது. ஏன் சார்? பின்னாடி இந்த ஃபிளாஷ் லைட் இருக்கும். லைட்டும் இந்த ஃபிலிமில் பட்ட உடனே தெரியுதா இல்லையா? சரிங்க. இப்போ இருட்டு காட்சி வருது. நடுநிசையில் போய் ஒருத்தன் திருட போகிறான் வீட்டில். இப்படி கருகும்னு இருட்டில் அப்படியே ஒரு கருப்பு உருவம் போகுது. இருட்டு காட்சி. லைட் ஆஃப் பண்ணிட்டானா? லைட் எரியுமா இல்லையா? லைட் பவர் குறைச்சிருவானா? அங்கே லைட் ஃபிளாஷ் லைட்டு. அந்த நூறு தான் இந்த இருட்டையும் காட்டுது பாய். இந்த இருளையும் காட்டுறது நூறு தான் காட்டுது. அப்ப மௌலாத்தால நல்லவரை தான் காட்டுவேன், கெட்டவரை காட்ட மாட்டேன். இந்த கெட்டவர்களோட கெட்டத்தன்மையும் அவன் தான் காட்டுறான். அரே ஷைத்தான் கி பி ரப் மேலா மௌலா. ஷைத்தான படைச்சவனும் ஷைத்தானுடைய எல்லா சேட்டைகளையும் காட்டிட்டு இருக்கணும் என் மௌலா தான். जुल्मत का भी नूर ही बताता भाई. हर एक जुल्मत का देखी खुद जिला अल्लाह ही अल्लाह है. जुल्मत का देखी खुद जिला अल्लाह ही अल्लाह. அப்படியே நடந்து போறாங்க ஆஸ்பத்திரி. எல்லாத்துலயும் அவங்க சைரஃபில் உஜூத், உஜூதில் நடை போடுதல் அர்த்தம். அப்படியே சுத்திட்டு வரலாம். பரமுத்தன் குணங்குடி தெருவில் வரும் பவனி பார்த்து வருவோம் வாருங்கள், நாம் எல்லோரும் பார்த்து வருவோம். அப்படியே கிளம்பி போறது. பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்தா ஆஸ்பத்திரி. மரீசோ ढूंढते क्या हो, तबीबो सोचते क्या हो, मरीजो ढूंढते क्या हो, तबीबो सोचते क्या हो. வியாதியஸ்தர்களே நீங்களா எந்த டாக்டர் போலான்னு தேடிட்டு இருக்கீங்க. டாக்டர் என்ன மருந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் தேடுறாரு, யோசிக்கிறாரு. அரே வா நான் சொல்றேன் வா. தவா அல்லாஹி அல்லாஹ் ஷிஃபா அல்லாஹி அல்லாஹ், தவா அல்லாஹி அல்லாஹ் ஷிஃபா அல்லாஹி அல்லாஹ். அப்படி போறாம ஒரு பிச்சைக்கார தெருவுல போயிட்டு இருக்காரு. பாப்பா ஃபகீரோ दर बदर जाते हो क्यों आओ इधर आओ. தெரு பிச்சை எடுக்கிறேப்பா, தெரு போய் ஜவாவ சொல்றேன் கேளு. சஹா அல்லாஹி அல்லாஹ் அத்தா அல்லாஹி அல்லாஹ், சஹா அல்லாஹி அல்லாஹ் அத்தா அல்லாஹி அல்லாஹ். ஒரு பெரிய கடத்தில் உள்ள கடன் வியாபாரம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. பார்த்தாங்க. जहां वालो तुम्हें जो कुछ मिला तुमको मुबारक हो,
जहां वालों तुम्हें जो कुछ मिला तुमको मुबारक हो, मुझे अब तक मिला है मिला अल्लाह ही अल्लाह. நிறைய சம்பத் வச்சுக்கோ, மூட்டை கட்டு, மூட்டை மூட்டையா கட்டு, மூட்டை மூட்டையா கட்டு, சந்தோஷமா வச்சுக்கோ. நீ அதை வச்சு பெருமைப்பட்டுக்கோ. எனக்கு கிடைச்ச ஒரே பெருமையை போல வா வா வா. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போறாங்க. போனா அங்க பையன் ஹுவா ஹுமாவும் பாட்டு உட்காந்து நரசால பாரு ஓதிட்டு இருக்கிறான். ஹுவா ஹுமாஹும் இய ஹுமாஹுன்னு எஜமா கிட்ட ஹுவா மே பி ஹுமா और हम हुआ हुआ में भी हुआ में और हुमा में और हम में और हिया में भी हुमा हुन्न और अंत तुम्हारी और तुम में भी अंती अंतुमान तुम और नैनो. तो फिर वाहिद तकल्लुम में अना अल्लाह अल्लाह. फिर वाहिद की तकल्लुम में अना अल्लाह अल्लाह. குடும்பமா போயிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க. ये औरत क्या ये बच्चे क्या जवा क्या और बूढ़े क्या, हर एक में हर तरह को कुछ रहा अल्लाह अल्लाह. हर एक में हर तरह रहा अल्लाह अल्लाह. அப்படியே போறாங்க ஜமா. ஊர்லாம் சுத்தி கடைசி நிறைய வருது ஜமா. கடைசியா திரும்ப खानकाह வர்றாங்க. ஊரே போயிட்டு வருது. इधर देखो उधर आना या जाना नजर आता, ये सब बस सब इस बहरो भर में घूमता अल्लाह. ஒரு ஆட்டு கறி கடை அந்த வழியே கிராஸ் பண்றாங்க. ஆட்டை எடுத்துருக்கா ஒருத்தர் கிட்ட போய் कहाँ मजबू कहाँ ज़ाबे कहाँ मजबू कहाँ ज़ाबे, वजूदन कौन है ताबे, वजूदन दोनों में काटा कटा अल्लाह. वजूदन दोनों में काटा कटा अल्लाह अल्लाह. जिधर देखो ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க லவ்வர்ஸ் தோட்டத்துல. ये लैला हो या मजनू और ये वामिक हो या अजरा हो, कादल कादली खुद अपने इश्क में खुद मुबतला अल्लाह. காதலனும் அவனே காதலியும் அவனே தான். இங்கிருந்து அன்பு கொள்வதும் அவனே, அங்கிருந்து அன்பை பெறுவதும் அவனே தான். खुद अपने इश्क में खुद मुबतला अल्लाह. அப்படியே வெளியே வர்றாங்க. சண்டை போட்டுருக்காங்க. அடிச்சு புரண்டு கட்டிப்பு சண்டை போட்டுருக்காங்க. कहाँ की जंग है और फिर कहाँ की फतह नुसरत है, खुदी से खुद लड़ा खुदी से खुद लड़ा और खुद मिला अल्लाह. खुदी से खुद लड़ा और खुद मिला अल्लाह. சரி விடுங்க. சுத்துறான்னு சுத்தி கடைசி எங்க வர்றாங்க? खानकाह வர்றாங்க. உடனே நூரி நாயம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நூரி நாயம் எங்க போயிட்டு இருந்தப்பா? இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்த தாலிமை புழங்கிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்துலயும் ஷுஹூத் செஞ்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி என்னப்பா நீ वजूदन सैर करते दूर तक क्यों आ गया मिर, वजूदन सैर करते दूर तक क्यों आ गया मिर, बस अब तेरे लिए नूरी. என்ன ஆமிரே என்ன ஆமிரே விளங்காம சுத்த போயிட்டு உலகமெல்லாம் சுத்திட்டு வர்ற. वजूदन सैर करते दूर तक क्यों आ गया मिर, बस अब तेरे लिए नूरी पिया अल्लाह अल्लाह. बस अब तेरे
लिए नूरी दिया अल्लाह என்ன ஆமிரே விளங்காம சுத்திட்டு வர போய் ஒரே சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு வர்ற விளைஞ்சுங்களா ஓ ஷேഖுல் மௌலா பார்த்தா மொத்த காயினாத்துல பார்த்தா ஷேഖுல் நீ மௌலா பார்த்தா முட்டு மொத்த காயினாத்துல நீ பார்த்தா बस अब तेरे लिए नूरी पिया अल्लाह ही अल्लाह जिधर देखो उधर जलवा அப்ப அந்த மகான்கள்லாம் பார்த்தா யாரை கொண்டாடுங்க பீர் பரஸ்தி खुदा பரஸ்தின்னு கொண்டாடுங்க நாம தான் ஷேக விளங்காம உட்காந்துருக்கோம் என்ன இந்த ஃபைஜி நாயகம் நம்மள மாதிரி இருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அவங்களுக்கு மயக்கம் வந்துருந்துக்கிறாங்க டாக்டரை கொண்டு போகிறாங்க ஐசியில் வச்சுருக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்க கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடும் அதே அவன் காஃபிர் சொன்னா பார்த்தீங்களா மாலி ஹாதர் ரசூல் அதுதான் இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு என்ன பெரிய அந்தஸ்து சில பேர் ஏங்க அவங்க பிவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் 10 நாள் வச்சுருக்குறாங்க அவர்கிட்ட போய் தண்ணி கொண்டு போய் கொடுக்குற உஃப்னு ஊதுறோன்னு சரியா போயிருந்து ஏன் நீ எல்லாம் அப்படிங்கிறாங்க அவரே கொண்டு போய் அப்போல வச்சுருக்குறாங்க சில பேர் பையனாய் 1 மாசம் வச்சிருந்து கொண்டு வந்தாங்க அடுத்த தண்ணி பாட்டில கொண்டு போய் வச்சு ஊதணும்னு சரியா என்ன அவர் வைத்தியம் அவர் ஓதி பார்த்து பொஞ்சாதிக்கே செல்ல அவருக்கே செல்லல உனக்கு எப்படி வேலை செய்யும் என்ன போய் எப்படி கொண்டு போயிட்டா பார்த்தீங்களா அல்லா எப்படி அல்லா அவங்க அறிவை எப்படி திசை வான்னா யுஃபகூன் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் ரசூலுல்லாஹி துவா செஞ்சாங்க எத்தனை பேர் அனஸ்லாக்கு துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு யாருக்கு 130 வயசு தான் கையாலே 100 குழந்தைய அடக்க மாட்டாங்க யாரு அடக்க மாட்டாங்க ஏன் அனஸ்லா ஜைனபுக்கு துவா செஞ்சிருக்கூடாதா உம்மு குல்சும் துவா செஞ்சிருக்கூடாதா ருக்கையாக்கு துவா செஞ்சிருக்கூடாதா பெருமான 7 பிள்ளை பெற்றாங்க 6 பிள்ளை தன் கையாலே அடக்க மாட்டாங்க ஒரே ஒரு குழந்தை கடைசியில் ரசூலுல்லாஹ் மூத்தா போய் 7 மாசத்துல வந்துருச்சு 6 மாசத்துக்குள்ள அது வந்துருச்சு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஏங்க தாம பிள்ளைக்கு என்னங்க ஒருக்கே துவா செய்றாரா 130 வயசு தர்றாங்களோ அவர் பிள்ளைக்கு துவா செய்யக்கூடாது அங்கே யாரையும் சொன்னா என்ன செய்ய முடியும் ஊருக்கே துவா செஞ்சாங்க எல்லாருக்கும் கை வச்சவங்க 100 வயசு பெருமான துவா செஞ்சா 100 வயசு ஏன் ஜைனபு ஏன் துவா செய்யற ரலியல்லாஹு அன்ஹா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்க மூத்தா பண்ண நடக்க மாட்டாங்க ஜைனபு ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்க மூத்தா பண்ண நடக்க மாட்டாங்க ருக்கையா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்க மூத்தா பண்ண நடக்கும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க மூத்தா பண்ண இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மரியத்துல் கிப்தியா இவங்க எல்லாம் இப்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க அடக்கம் பண்ணாங்க பாத்திமா நாயகம் அழுதாங்க யார் சொல்ல நீங்க நல்லாட்ட போறீங்களே நல்லாட்ட போறேம்மா அப்படின்னு அழுதாங்க கவலைப்படாதம்மா 6 மாசம் நீ வந்துருவோம்மா இதை விட வேற சந்தோஷம் எனக்கு இதை விட என்ன மகிழ்ச்சி யார சொல்லுதா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அழுதுட்டு இருந்தாங்க சொன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க 6 மாசம் நீ கூட்டிக்கிறேம்மா உன்னைய ஏன்னா துபாய் போறாங்களாக்கும் நான் துபாய் ஃபர்ஸ்ட் போறேம்மா அடுத்த ஃபிளைட் புக் பண்ணி டைம் கூட்டி போறேம்மான்னு சொன்னது சிரிக்கிறதுக்கு சின்ன வயசு இவனுக்கு 65 பெருமானுக்கு 63 வயசு பாத்திமானுக்கு 23 வயசு 40 வயசு வித்தியாசம் இன்னைக்கு யாரும் சொன்ன ஒத்துக்குவாங்களா நீ குழப்படாது நான் வயசு கிழவன் சொல்றாருப்பா என்ன பிள்ளைய பற்றி நான் போறேன் அடுத்து நீ ஒன்று சீக்கிரத்தில் வந்துடுவேன் படி அடுத்த பாடையில நீ அடுத்த கட்டையில ஒன்று ஏற்றிலாம் மகள்கிட்ட சொல்லி பாருங்க சந்தோஷம் போய் சேர முடியாதாக்கும் போப்பா போ துவா பதுவா சேருது பாரு சொல்லி பாருங்க உங்க மகள்கிட்ட நான் போறேம்மா அடுத்த சீக்கிரத்தில் கூட்டிக்கிறேன் எது சீக்கிரம் ஒத்துக்குவாங்க மோலா விஜய் மோலா நான் போறேம்மா அடுத்து வீடு சொல்லுங்க யாராவது நான் போறேம்மா சீக்கிரத்தை உடனே கூட்டி வந்துடுறேன் நீ பெத்து வச்சா யார் பாக்குறது நானும் சீக்கிரம் வந்துட்டா முதல்ல நீ போய் சேரு பின்னாடி பாத்துக்கோ யாரு மேல ஒத்துக்குவா பாத்திமா சொல்றாங்க சார் அடுத்து நீ உனக்கு கூட்டிக்கிறேம்மா 6 மாசம் நீ வந்துடுவோம்மான்னு சந்தோஷப்பட்டாங்க பெருமான சொல்ல அவங்க துவா செஞ்சா மகளுக்கு துவா செய்யக்கூடாதா பாத்திமாவுக்கு துவா செய்யக்கூடாது பாத்திமா
100 வயசு இருப்பமா இருந்து ஹசன் ஹுசைனா வளர்த்தி ஆளாக்கி அவங்களாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஹசனுக்கு 5 வயசு, பாத்திமா அல்லாட்ட போகும்போது ஹசன் ரலியல்லாஹுக்கு 6 வயசு, ஹுசைன் ரலியல்லாஹுக்கு 5 வயசு. நீ 2 பிள்ளைகள்லாம் வளர்த்து பெருசாக்கி, பொம்பளை பிள்ளை 3 பேர், மொத்தம் 6 பிள்ளைங்க அவங்களுக்கு, 3 ஆம்பளை பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. யாருக்கு? பாத்திமா நாயுடு. இவங்கெல்லாம் வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்திலாம் பெருசாவும் பார்த்து பேரம்பேத்திலாம் யாருக்கா வந்து நீங்களே அவங்களுக்குலாம் கழுவி விடுறது இருந்து எல்லாத்தையும் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா நீ வருவோமான்னு துவா செய்யலாம்ல. ஊருக்கே துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும். இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது கியாஸ் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சரா மடையன்னு அர்த்தம், முட்டா பையன்னு அர்த்தம். அவர் உஃப்னு ஊதுனா ஷிஃபா ஆயிருது. அவருக்கு ஏன் வியாதினா பெருமானார் வியாதி வரலையா? நடந்து சென்றார்கள், நடக்க கால் திரையில பாவல மேல தோல்ல போட்டு நடக்கிறாங்க, சொல்லாது கால் இழுத்திட்டே வருது. கடுமையான தலைவலியால் பாதிக்கப்பட்டார்கள், நினைவிழத்தல் நோயால் பெருமானார் பாதிக்கப்பட்டாங்க சில நேரங்கள்ல. இன்னும் மறந்து போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படின்னு எத்தனை வியாதி வந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி சேருடைய அசர்ல ஜி. அப்ப எஜமான அவர்கள் வந்து ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி செஞ்சாங்க? பெருமானார் துவா செஞ்சாங்க, இத்தனை பேர் கோடீஸ்வரனா போயிட்டாங்க. ஒரு சாபிக்கு துவா செய்யறாங்க, ஆட்டு மந்தையில வந்து மதினாவுக்கு கடக்க முடியல, வேற எங்க கொண்டு போறாரு, தூரத்தில் கொண்டு போயிட்டார். ஒரு துவா செஞ்சாங்க, அவர் ஆட்டு மந்தை பெருகி 14 பேர் கோடீஸ்வரா போயிட்டார். ஒரே ஒரு துவா தான், போமா நல்லா இருப்ப போ கொடுப்பாங்க. காலையில சாப்பிட்டாங்க, மதியானம் சாப்பாட்டுக்கு வயிற்றுல காசு இல்லை. இவரே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சைக்காரத்தனமா இருக்கிறாரு. இவர் துவா செஞ்சு அவங்களுக்குலாம் கோடீஸ்வரா போயிடுவாங்களா அப்படின்னா? பெருமானார் துவா செஞ்சாங்க, கோடீஸ்வரரா போயிட்டாரு. பெருமானார் காலையில சாப்பிடுறாங்க, ஒரு நாள் கூட 2 நேரம் சாப்பிட்டதே இல்லை மொத்த வாழ்க்கையில. காலையில் சாப்பிட்டால் அவள் மாலையில் சாப்பிட்டதில்லை, மாலையில் சாப்பிட்டால் காலையில் சாப்பிட்டதில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன பை? அது அவங்க துவா செய்யறாங்க, அல்லாஹ் கோடீஸ்வரன் ஆக்குறான் ஒருத்தர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இது என்னது பை? அப்ப அது வேற இது வேற. அல்லாஹும்ம ஜஅல் கூத ஆலி முஹம்மதின் கிஃபாஃபா, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியினருடைய செலவுக்கு வரவு செலவை வரவுக்கும் செலவுக்கும் இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கரெக்டா ஆக்கி வைப்பாயாங்க. காசு மிஞ்சக்கூடாது. கியாமத் வரைக்கும் என் உம்மத்துக்கு அதான் துவா செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்தாருக்கு. மற்றவர்களுக்கு ராஜ வாழ்க்கை வாழது அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம ஜஅல் கூத ஆலி முஹம்மதின் கிஃபாஃபா, என்னுடைய உம்மத்தினுடைய என்னுடைய சந்ததி கியாமத் வரைக்கும் அவருடைய வரவும் செலவும் கரெக்டா இருக்கணும். மிச்சம் மீதியாக இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டுங்கிறாங்கல்ல. மாசம் 15,000 வரவுனா அவ்வளவுதான் செலவாயிருது. அது ஒரு மாசம் 14,500, அடுத்த மாசம் 15,500 இருக்கு. இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இந்தா புண்டு அந்தா புடி இந்தா புடி செலவை கட்டுப்படுத்தி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்க முடியல, ஒரு சேலை வாங்க முடியல, எக்ஸ்ட்ரா சட்டை வாங்க முடியல, ஒரு தொப்பி எக்ஸ்ட்ரா வாங்க முடியல, செருப்பு எக்ஸ்ட்ரா வாங்க முடியல, இருக்கிற செருப்பு தச்சு போட்டுக்கிட்டு இப்படி ஓட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்களே. நீங்க உங்க பிள்ளைங்க அப்படி துவா செய்யுங்க. யாராச்சும் ரசூலுல்லாஹி செய்ய எல்லா துவாவும் ஆமீன் 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 துவா செய்யும். தெரிஞ்சுங்களா? புகாரி ஷரீஃப் ஹதீஸ், அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா, ஆலி முஹம்மதுடைய ரிஸ்க அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அன்னைக்கு வருமானம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆக்கி பெருசா வரவு செலவு இருக்கக்கூடாது அப்படின்னு துவா சார். நீ துவா செய்யும் உன் பிள்ளைக்கு, யா அல்லாஹ் என் பையனுக்கு இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வரவுக்கும் செலவுக்கும் அந்த மாதிரி என் பையனை வாழவை எல்லாம் அல்லாஹ் ஏகத்திற்கு பதுவா சரிங்க. கொட்டணும். மாசம் 15,000 செலவா இருந்தாலும் 1.5 லட்சம் வருமானம் வரணும். மிச்சத்தை சேர்த்து வச்சு கபருக்காவது கொண்டு போனவங்க, காத்து கொடுக்குறானோ இல்லையோ கபருக்கு கொண்டு போய் அடக்கி வைக்கணும். இந்த மாதிரிலாம் பதுவா செய்யாதீங்க. யாருக்காவது செஞ்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா அவங்க பையனுக்கு வரவு செலவு கரெக்டா இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தா இந்த அப்படி அந்த அப்படின்னு வரவு செலவு கரெக்டா ஆக்கி வைப்பானாங்க. ஏன் பதுவா செய்றீங்க என்ன சொல்லுவாங்க? பதுவா செய்றீங்க நினைப்பாங்க இல்லையா? அவங்க என்னென்ன ஆட்சி என்ன சொல்லுவாங்க? எப்படி நினைக்கிறாங்க? செலவு வந்து எனக்கு மாசம் 20,000, வரவு எவ்வளவு வரணும்? 2 லட்சம் வரணும். தான் புள்ள குட்டிக்கிற கியாமத்து வரைக்கும் துவா செய்யறாங்க. சொல்லுவாங்க பெருமானுடைய துவா நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க புள்ள குட்டிக்கு இந்த துவாவா? பெருமானுடைய துவா 100 வயசு
அவங்க புள்ள குட்டிகளை அற்ப வயசுல போயிட்டாங்க சொல்லுவியா நீ? ஜெயிம்தாங்க அற்ப வயசுல போயிட்டாங்க. என்ன வயசு இல்லை, சின்ன வயசு சொல்லுவியா? அதேவா, அது அவங்களுடைய அற்புதங்க. அது ஜெயிது நாயகம் கிடைச்ச பாக்கியம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வாழ விரும்பல அவங்க, ஜீவன் கூட்டி போயிட மாட்டாங்க சொல்ல. அது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்து, அது பரக்கத்து. பாத்திமா நாயகம் சீக்கிரமா கூட்டி போயிருங்க. யாரும் சொல்ல, என்ன அக்கா தங்கச்சி கூட்டி போயிட்டு என்ன மட்டும் வச்சுக்கிறீங்க, நானும் உங்களையும் வச்சு கூட்டி போயிட மாட்டேன். விளைஞ்சா இல்லையே போய் இப்ப அதுக்கு போய் நீ கிளாஸ் பிடிக்கிற ஜி? பெருமான இல்ம அள்ளி போட்டாங்க, அவங்களே மசாலா ஓதல அப்படின்னு சொல்லிடுவியா? அவங்களே ஒழுங்கா ஓதி எழுதி படிக்க தெரியாது, அவங்க கொடுத்து எப்படி இல்மு வரும்? உலகத்துக்கே இல்மு கொடுத்தாங்க. அதனால இப்படி கியாஸ் பிடிக்கிற முட்டாள் மடையன்னு அர்த்தம். யகூதிகளை விட கேவலமான மடையன்னு அர்த்தம். யாரு? அவருக்கே உடம்பு சரியில்லை, அப்போலோக்கு போறாரு, அவர் ஓதி பார்த்தா எப்படி சிஃபா ஆகும்னா? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் தஆலா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா யஹபு லிமன் யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையா கொடுக்குறேன், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையா கொடுப்பேன். அவ யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா, நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்பேன். நான் அல்லாஹ்க்கே புள்ள இல்லை, அப்படி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அள்ளி கொடுப்பேன் நல்லா சொல்றாங்க. அவனுக்கே புள்ள, அல்லாஹ்க்கே புள்ள இல்லை, பைத்தியக்காரனும் அறிஞ்சுங்களா? ஷேகமார்கள் அல்லாஹ் தஆலா அவங்க அந்தஸ்து தகுந்த மாதிரியான கராமாத்துகளை வைத்திருப்பதாக என் ஷேகனை சொன்னான். எப்படி தௌஹீத இஸ்மி, தௌஹீத ஃபெலி, தௌஹீத வஸ்ஃபி, தௌஹீத ஜாத்தின்னு இருக்கோ, அது மாதிரி கராமத்தை இஸ்மி, ஃபெலி, வஸ்ஃபி, ஜாத்தின்னு இருக்குப்பா. கராமத்தே இஸ்மி அப்படின்னா என்ன? எந்த வியாதின்னு அவங்களுக்கு ஊதுனா ஷிஃபாவாயிரும். அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லி அவங்க ஊதுனா ஷிஃபாவாயிரும். அவங்க வாழ்க்கையை எல்லாம் மாற்றுவான். அவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். தௌஹீதை கராமத்தை இஸ்மி. பெருமான சொல்லாசம் கால் உடஞ்சி போய் வந்தாங்க, ஆபரேஷன் பண்ணல, தலைவனாங்க கால் சரியா போயிடுச்சு. பெருமானுடைய தெரு மண்ணுக்கு அந்த பரக்கத்து இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லை, பெருமான சொல்லாசம் பிஸ்மில்லாஹ் துருபத்து அர்ந்தினா பிரீகத்தி பாந்தினா யுஸ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா அப்படின்னு சொல்லி எச்சி தொட்டு மதீனாவுடைய மண்ணில் எப்படி தொட்டு தலைவங்க சரியா போயிருந்தாங்க. மதீனாவுடைய மண்ணுக்கு ஷிஃபா இருக்கு. நான் மதீனா ஷெரீஃப் போயிருந்தேன் இல்லையா, அல்லாஹ் கூட்டி போயிருந்தான். கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ உள்ள மண் பின்னாடி கொட்டியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நாங்கள் தங்கியிருக்க பில்டிங்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது கீழ்தான் ஜீன் இருக்கும், அதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டை 1 பேஸ் 2 அது கீழே ரொம்ப தோன்றாங்க, 3-4 அடுக்கு கீழே நோண்டுறாங்க. அதை விட கீழ் நோண்டினாங்க. சரி விடு, அந்த மண்ணை கொஞ்சம் அள்ளிவிடையாச்சு பத்திரமா வச்சிருக்கு. மதீனாவுடைய மண், அந்த மண்ணுக்கு ஷிஃபா இருக்குன்னு பெருமானா சொல்றாங்க ஹதீஸ்ல வரும். துருபத்து அர்லினா பிரீகத்தி பாந்தினா யுஸ்ஃபா சகீம். இந்த மண் எங்கள் மண்ணுடைய மதீனாவுடைய மண்ணுக்கு பரக்கத்து ஷிஃபா இருக்கு. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியல, சொல்றதுக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பாருங்க ஹதீஸ், தண்ணி கொடு சொல்ல வந்தாங்க. நினைச்சுங்களா? பெருமானார் பள்ளிவாசல் தொழுதுட்டு இருந்தாங்க. பெருமானுடைய புனித நாலைன் ஷரீஃபு வெளியே வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அம்மா ஒரு இலையை விரிச்சு, அந்த நாலைன்லேருந்து மண் இருக்கும்ல, அந்த மண்ணை இலையில தட்டுது. அந்த மண்ணு நாலைன் ஷரீஃப் புனித பாதணிகளுக்கு பின்னாடி ஒட்டியிருந்த மண்ணு அந்த இலையில விழுந்துருச்சு. அப்படியே அந்த புனித நாலைன் அப்படி எப்படி இருந்துச்சு அப்படி வச்சுக்கிட்டு அந்த இலையை சுருட்டி கொண்டு போய் அந்த இலையை அம்மாவுடைய கண்ணில் போட்டுச்சு. அந்த மண்ணை 2 கண்ணும் தெரிவிச்சிருந்துச்சு. எடுத்துக்காட்டு பார்ப்போம். நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. ஹதீஸ் எடுத்துறது உங்க பொறுப்பு, இல்லையா பின்னாடி தேடி எடுத்துறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலானவர்களா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலானவர்களா? சய்யிதுல் கௌனைன், ஈருலகத்தின் தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி மண் இருக்குல்ல, அந்த மண்ணை ஒரு மனுஷன் பார்த்தான்.
ஒரு மனுஷங்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல, கண்ணுல காமிச்சிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில உட்கார்ந்து வர்றாங்க. உடனே அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலடி மண் இல்ல, அவங்க உட்கார்ந்த குதிரை இருக்கு என்னது, அந்த குதிரையுடைய கால் பட்ட இடம் அடையாளம், அங்கிருந்து மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுக்கிட்டான். ஒரு ஆளு, அவன் பேரு சாமிரி, கட்டி வச்சுக்கிட்டு தங்கத்துல எல்லாரும் தங்கத்தையும் கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு காலை கண்ணு செஞ்சான். காளை மாடு, கண்ணுக்குட்டி, சின்ன காளை மாடு செஞ்சு இந்த மண் இருக்குல்ல, அவன் என்ன அறிவாளி அது பாரு, ஜிப்ரீலுடைய மண்ணு, அவங்க கால்பட்ட மண் இல்ல, அவங்களுடைய குதிரை கால்பட்ட மண்ணு. அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு அந்த மண்ணை கொண்டு போய் அந்த காளை மாட்டுடைய வாயில போட்டான். போட்ட உடனே அந்த காளை மாட்டுக்கு உயிர் வந்துருச்சு. மா இல்ல, என்னடா இது, தங்கத்துல செஞ்சா என் கட்டு முன்னாடி, எங்கள்கிட்ட தான் தங்கம் வாங்கினா அதுல செஞ்சா மாடு, அது வாயில போட்டோம்மா எல்லாம் வந்துட்டானோ. பார்த்தேல, இது என்னன்னு தெரியலங்களா, ஆச்சரியமா இருக்கு. இதுதான் அவங்க கடவுள். இருக்கும் தங்கத்துல செஞ்சு இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி மாடு கத்தி பார்த்தே கிடையாது. அழகா கத்துது, அது கத்து பால்லாம் குடிக்கல, ஒரு கத்து தான் கத்துச்சு. அவ்வளவு பேருமே சுமாராக பாதி 3-4 லட்சம் பேர் அந்த காளை மாற்றி வத்தகது இஜ்லன், அந்த காளை மாட்டை கடவுளாக்கி கொண்டார். இலாஹன்னா நல்லா சொல்றாங்க, அவங்க இலாஹ் ஆக்கிட்டாங்க. காளை மாட்டு. அப்ப எப்படிப்பா இப்படி ஆச்சு, உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது அப்படின்னா, காலமா ஹத்துபுக யா சாமிரி கால பசர்த்து பிமாலம் எபுசுரு உபிஹி, இவர்கள் எல்லாம் பார்க்காத காட்சியை நான் பார்த்தேன். யார? கபில்து கபலத்தம் மின் அஸர் ரசூல், அந்த ரசூல் ஆகிய தூதராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்தேன். ஃபனபல்துஹா, அதை எடுத்து இந்த மாட்டு வாயிலே போட்டேன். கதாலிக்கு சம்பளத்து நீ நப்சி, என் நப்சு அப்படித்தான் எனக்கு அலங்கரிச்சு காட்டுச்சு. செஞ்சேன், உயிர் வந்துருச்சு. எதுக்கு? காளை மாட்டுக்கு உயிர் வந்துருச்சு. சொல்லுங்க பை. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குதிரையுடைய மண்ணுக்கு அந்த சக்தி இருந்தால், எங்கள் நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்பட்ட மண்ணுக்கு சக்தி இருக்காதான் சத்து? இரும்பால் பித்தளையால், இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மாட்டு வாயில போட்டாங்க. அந்த மாடை மான் கத்துச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் நடக்கலாம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அந்த காளை மாட்டை போட்டு அடிச்சு நொறுக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. எரிச்சு சாம்பல் கொண்டு போய் கடல்ல போட்டாங்க. எதை எந்த ஒரு இலா அது வருதுங்க, இலாஹை கெலிது அல்தா அலைஹி, நீங்கள் வணங்கிய அந்த தெய்வத்தை பாருங்கள். அதை எரித்து சாம்பலாக்குவோம். சும்ம நன்சிஃபன்னு ஃபில் அர்தி நஸஃபா, அதை நாங்கள் எரித்து சாம்பலாக்கி கடல்ல போய் தூக்கி பொடியை தூக்கி போட்டுறேன் பாருங்க, செஞ்சு காமிச்சாங்க. அப்ப அந்த மண்ணு ஒரு காளை மாட்டு வெள்ளி தங்கத்துடைய காளை மாட்டுக்கு வாயில போனோம்னா அதுக்கு சத்தம் மட்டும் வந்துச்சு, மான் கத்துச்சு. என் ரசூலுடைய மண் என்ன செஞ்சு தெரியுமா? ரசூலுடைய மண் ஒரு ஜாஹிலுடைய வாயில போன ஒரு ஆலிம் வந்துச்சு. சாதாரண ஒரு முரட்டு மனுஷனுக்குடைய உமருடைய வாயில மண் உழுந்துச்சு, ஃபாரூக் ஆசம் ஆயிட்டாங்க. சையதுனா ஃபாரூக் ஆசம் தெரிஞ்சுங்களா? இப்ப அதாவது எரிச்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இது உலகத்தை எரிக்கிறக்கூடிய உமராக ஆக்கிட்டாங்க. சாதாரண அபூபக்கருடைய வாயில உழுந்துச்சு எஜமானுடைய மண்ணு, சித்தீக்குல் அக்பர் ஆகிட்டாங்க. அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா ஆகிட்டாங்க. அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா. அவங்களோட ஈமானின் அகில உலகத்துடைய ஈமான வச்சால் ஆகாது. என்ன அசரே ரசூல், அசரே ரசூலுங்க அந்த மண்ணு. அது அவங்க மண்ணை சுமந்த பரக்கத்து. அந்த மண்ணுக்கு அந்த அசர், ஜிப்ரீலுடைய அசருக்கு மண் இருந்துச்சுன்னா என் நபியுடைய மண்ணுக்கு அசர் இருக்காது. சாதாரண உஸ்மானா வந்தாங்க,
தின்னூரைன் ஆக்கிட்டாங்க. 2 நூறுக்கு சொந்தமானவர்கள் யாருங்க? அல்லாஹ் 100, ரசூல் 100. 2 நூறுக்கு சொந்தமானவர்கள் உஸ்மான். சாதாரண அலியாக இருந்தார்கள். இமாமுடைய காலடி பட்டுச்சு, ஹைதரை கர்ரார் ஆக்கிட்டாங்க. अभी खैबर अभी कांप जाता है अली के नाम सुनकर, अली के नाम सुनकर खैबर अभी कांप जाता है. அலி நாயகத்துடைய பேரை கேட்டா இன்னைக்கு ஹைபர் ஒரு குலுங்கி நடுங்கிருது ஹைபர். போய் பாருங்க, ஹைபருடைய கோட்டை இன்னும் இருக்கு, இன்னும் வச்சிருக்காங்க அப்படியே ஹைபர் கோட்டைகள்லாம். அல்லாஹ் அக்பர். இப்படி ஆக்கினாங்க. எப்படி உருவாக்குனாங்க? எஜமா ஒரு சாத் பின் முஆதுக்கு ஈடாகுமா? ஒரு சாத் பின் உபாதாவுக்கு ஈடாகுமா? ஒரு சாத் பின் அபி வக்காஸுக்கு ஈடாகுமா? ஒரு அபு ஹுரைராவுக்கு ஈடாகுமா? ஒரு அபூதுல் கிஃபாரிக்கு ஈடாகுமா? ஒரு அபு தர்தாவுக்கு ஈடாகுமா? ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இதெல்லாம் யார் உருவாக்குனது? அஸ்ர் ரசூல். எங்க ரசூலுடைய அஸ்ர் முபாரக் 1,24,000 பேர் உருவாக்கிட்டாங்க. அவர் காலமாட்டு வாயில போட்டாங்க, அது தன்னை வான்னு கத்துச்சு, எல்லாரும் அதை போய் கடவுள்ட்டாங்க. இங்க 1,24,000 பேர் உலகத்துடைய குஃபர் ஷிர்க ஒழுக்கி கிளம்பிட்டாங்க. அத்தனை பேர், அது 10,000 பேருக்கு முஷ்ரிக்கா காஃபிர் ஆக்கிச்சது. தெரிஞ்சுங்களா? இவங்க 1,24,000 பேர் மொத்த உலகத்தை வெளிச்சமாக்கி கிளம்பிட்டாங்க. அசரே ரசூலுடைய அசரே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் எல்லாம் வெளியே கிளம்பியாச்சு. காரணம் என்ன? அந்த ரசூல் ஹக்கத்தோட இன்னொன்னு இல்லவே இல்லைங்க. பல்ல என்ன சொல்றான் பாருங்க, பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஸமீஉன் அலீம், அல்லாஹ் தஆலா ஸமீஅக அலீமாக இருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய குரலுக்கு மேலே உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். வலா தஜஹரு லஹு பில் கவுல், சொல்லிலே அவர்களை விட நீங்க சத்தமா பேசாதீங்க. கஜஹரி பஅதுக்கும் லி பஅத், உங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சற்று வேகமா பேசிக்கிற மாதிரி நபிகிட்ட பேசாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்களே விளங்காத முறையில் இதுவரை நீங்கள் செய்த அத்தனை அமல்களும் பிடுங்கப்பட்டு போய்விடும். அப்ப குர்ஆன்ல நீங்க ஆராய்ச்சி செஞ்சீங்க, 2 பாவத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா இதற்கு முன் செய்த அத்தனை பாவங்களையும் சேர்த்து, அத்தனை நன்மைகளையும் சேர்த்து அளிக்கக்கூடியது. ஒன்று ஷிர்க்கு, இன்னொன்னு பெரியோர்களுக்கு முன்னால் மரியாதை குறைவா நடந்துக்கிறது. மரியாதை குறைவா நடந்தா இதுவரை நீ செய்த எத்தனை நல்ல அமல்களோ அத்தனையும் சேர்ந்து போயிடும். அதனால நபிமார்கள் சட்டம் என்னமோ வலிமார்களுக்கு அதுதான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் எங்கேயும் கிடைத்தால் மரியாதை கடைபிடிச்சுக்கோ. ஒட்டினால் ஒட்டிக்கொள், இல்லையா ஒதுங்கிக்கொள். அவங்கள பற்றி அவதூறு பேசுறது, அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுறது, அவங்கள பற்றி கேவலமாக பேசுறது, அவங்க முன்னாடி போய் அவங்க மனசை வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிறது வச்சுக்காது. மொத்த வாழ்க்கையை அல்லாஹ் அழிச்சிடும். ஹசிர துனியாவல்ல ஆகிறா, துனியாவும் போயிடும், ஆகிறதும் போயிடும், மொத்த காந்தான் போயிடும். மொத்த காந்தான் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். இது ஒரு பாவத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அந்த தஹபத் அமாலுக்கும், ஷிர்க்குக்கு அடுத்து இந்த ஒரே ஒரு பாவம் தான். இதுவரை நீ செய்த அத்தனையும் போயிடும். வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத நிலையிலே அவ்வளவும் போயிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். விளஞ்சா இல்லையா வை? ஒரு மீட்டிங் நடக்குது ஜி, கமாலாஜியார் சொல்லி காமிச்சாங்க. கிப்ஸ் கமாலாஜியார் அவங்க நீண்ட வயசு கொடுப்பாங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அடுத்து கடையை வளர்ச்சி அடையதை பற்றி ஒரு மீட்டிங் போட்டோம். சர்க்கார் நாயகத்தையும் ஆலோசனைக்காக நிஜமாக முன்னாடி வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை பண்ணிக்கிறது பழக்கம். ஏன்னா எல்லாரும் அந்த கிப்ஸ் ஜமாத்தில் 7 பேரும் சர்க்கார் முடியுது. இப்போ சர்க்கார் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சர்க்கார் முடிவு தான் இறுதி முடிவு, கருத்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சும்மா இருப்பா, உனக்கு தெரியாது, அப்படி அப்படி இப்படி தான் இது, அப்படி இல்லை நான் சொன்னவன் தான் கரெக்ட் வா இது பேசுறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குரலை உயர்த்தி பேசிக்கிறாங்க. சர்க்கார் மாதிரி ஃபைசனை உட்காந்துருக்குறாங்க. உடனே சர்க்கார் அங்கே வந்துட்டு, இல்லைங்க ஆச்சாரே அப்படி கிடையாது, நான் சொல்றது போய் கேளுங்க. சர்க்கார் குரலை உயர்த்தி கத்துறாங்க. 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க. எதுமா சொன்னாங்க, இப்போ நான் ஏன் குரலை உயர்த்தி கத்துறேன்னு தெரியுமா?
லா தர்ஃபவு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேல உன் சத்தம் பெருசா வேண்டாம் நல்லா சொன்னான். அப்படி செய்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த நல்ல அமலும் அழிஞ்சு போயிருந்தான். இப்ப ஷேக்குடைய சவுண்டுக்கு மேல நீ சத்தம் விட்டால் அதே தண்டனை இருக்குன்னு சூஃபியா எழுதி வச்சுக்கிறாங்கப்பா. அதனால இப்ப நான் சத்தத்தை உயர்த்தி உங்க மேல கருணை புரிந்து சத்தத்தை உயர்த்தி பேசிட்டேன். இப்ப உங்க சவுண்டை விட கொஞ்சம் சத்த கட்டமா பேசிட்டேன் இப்ப நான். இப்ப அந்த கூட்டத்துக்கு ஆளாக மாட்டேங்க பாத்தீங்களா? உங்களை காப்பாத்தினே மாட்டாங்க, எல்லாரும் கால உருண்டாங்க. அந்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகாம உங்களை காப்பாத்தினே மாட்டாங்க. அப்படி இல்லைங்க கமல்ஹாஜார், அப்படி இல்லைங்க இப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் எப்படி சொல்ற சத்தமா சொல்றாங்கன்னா, சத்தமா சொல்லி இப்ப ஏன் சவுண்டை விட உங்க சவுண்டு மேல போல ஜி. லா தர்ஃபவு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சவுண்டுக்கு மேல உன் சவுண்டு பெருசாக கூடாது. இப்ப என் சவுண்டை பெருசாக்கிட்டேன், உன் சவுண்டு சின்னதா போயிருச்சு. இப்ப உங்களை காப்பாத்தன மாட்டாங்க சொல்ற. சுத்தம் போடல முறியது எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க, அல்லாவுடைய கோபத்தை விட்டு. என் சேகர் ஒரு சேகர் இருந்தாங்கம்மா, ஒரு திட்டினா அவன் சேகர் கனமா திட்டினா சர்க்கார் அமைதியை கேட்டிருந்தாங்க. திடீர்னு தலை தூக்கி பார்த்து பக்கத்துல முறிஞ்சு அடிப்பேன். சர்க்காருடைய பழக்கம் அப்படி யாரையும் அடிச்சு பழக்கம் இல்லையா, யாரையும் அப்படி அடிச்சு உடிச்சு பழக்கம் இல்லையா அப்படின்னு நினைச்சு அவர் ஜி 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 ஜின்னு உட்காந்துருக்காரு. அடிச்சு டக்குன்னு அடிப்பா வர அப்படின்னு அந்த மாதிரி மாக்காம்பல் தெரியுது. அவர் சும்மா சொல்றாங்க சர்க்காருக்கு நின்று இருந்தார். டக்குன்னு ஒரு மின்னல் வெட்டின மாதிரி ஒரு மின்னல் வெடிச்சு எரிஞ்சு கரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அப்படியா சொன்னாங்க, அடிச்சிருக்கலாம்ப்பா, சொன்ன பேச்சு கேட்கலையே நீ, அடின்னு சொன்ன அடிச்சிருக்க வேண்டியதானே. நான் குடிஞ்சிருந்தேன், அல்லாஹுடைய நான் பொறுத்து கொண்டேன். அல்லாஹுடைய கலபு, அல்லாஹுடைய கோவ பார்வை அவன் மேல விழுக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அவன் கடும் தண்டனைக்கு ஆளாவானே அப்படின்னு பயம் வந்துருச்சு. டக்குன்னு போய் அடிப்பான்னு நான் சொன்னேன். நீ எந்திரிச்சு போய் ஒரு அடி போட்டிருந்தேன், அந்த அல்லா விட்டுருப்பான். சரி பலிக்கு பலி வாங்கிட்டான், விட்டுருப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனை காப்பாற்றுவதற்காக நீ அடிப்பான்னு சொன்ன, நீ கேட்கலப்பா, நீ ரெண்டு பொத்துரு போட்டுருந்து அல்லாஹ் விட்டுருப்பான். இப்ப அல்லாஹ் அடிச்சுட்டான். இப்ப சில நேரங்களில் ஷேகமார்கள் சில பேரை அடிக்கிறதும் ரஹமத்து பாருங்க, திட்டுறதும் ரஹமத்து. தப்பு செஞ்சுட்டான், அறிவு கட்ட முட்டா போயில சைத்தான் அப்படின்ட்டாங்க. ரஹமத்தான வார்த்தை அது. ஏன் ரஹமத்து? திட்டாமல் என்ன ஆகும்? எங்க இருந்து வரும் தண்டனை? கிரைண்டரை போட்டு நசுக்குவான், பிரிச்சு மொத்தமா கழட்டி எடுத்துருவான் அல்லா ஜல்லஷானு. அல்லாஹ்வின் தண்டனை விட்டு காப்பாத்துறதுக்காக திட்டுவார்கள், சில அடிப்பார்கள். அப்ப யாரையெல்லாம் அவர்கள் திட்டினார்களோ அதுவும் ரஹமத்து, தண்டித்தால் அதுவும் ரஹமத்து. பெருமானா துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் நான் யாரையெல்லாம் என் வாழ்நாள திட்டினேனோ அதை அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமா நீ ஆக்கி வச்சிருக்கியா. ஐயுமா இம்ரதி சபப்துஹு, யாரையெல்லாம் நான் வாழ்க்கையிலே சரியா ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டினேனோ அது அவருக்கு ரஹமத்தாக நீ ஆக்கி வைத்து விடு. நீ நானும் திட்டுறது ஜுல்மத், அது லானத்து. பெருமான திட்டுனா ரஹமத். ஏன்னா அது ரஹமத் இருந்து வர்றது எல்லாமே ரஹமத்தா தான் இருக்கும், அதே ரஹமத்தாச்சே. அல்லாஹும்ம ஃபஅய்யுமா முஃமினின் சபப்துஹு ஃபஜஅல் ذلك له قربة இலைக யௌமல் கியாமா. யா அல்லாஹ், எந்த மூமினை நான் திட்டினேனோ அதை உன் பக்கம் நெருக்கி வைப்பது காரணமாக நீ ஆக்கிவிடு. அக்ரஜுல் புகாரி, புகாரி ஷரீஃப் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. ஜி ஐயுமா மூமினின் ஐயுமா ரஜுலின் மினல் முஸ்லிமின் சபப்துஹு, முஸ்லிம்கள் யாரையாவது நான் திட்டி இருப்பேனே ஆனால், அவள் லானத் செய்திருப்பேனே ஆனால், சாபமிட்டிருந்தால், அவ் ஜலத்து அடித்திருந்தால், ஃபஜஅல்ஹா லஹு ஸகாத்தன், அதை அவருக்கு ஜகாத்தம் ரஹ்மத்தன், ஜகாத்தாகவும் ரஹ்மத்தாகவும் ஆக்கி வைத்துவிடு. ஃபஜஅல் ذلك له قربة இலைக, அதை உன் பக்கம் நெருக்கி வைப்பதற்கு காரணமாக ஆகிடும், உன்னுடைய குர்புக்கு காரணமாக்கியது. என்ன பை பொல அறிவு கட்ட பேல அப்படின்னா இப்படி தட்டினான்னு வச்சுக்க, எங்க போடுவார் அவர்? அல்லாஹ் கிட்ட போய் கொடுத்து அவங்க எட்டி உதைச்சா எங்க போய் விழுவ? நீ அல்லாஹ்ட்ட போய் விழுவ. அந்த காலில் உதவாங்கணுமே, எங்களையும் உதவி யார சொல்லன்னு கேளு. ஜலத்து அடித்தாலும் அவங்க எங்க போய் விழுவாங்க? அல்லாஹ் கிட்ட போய் விழுந்துருவாங்க. ஏன்னா ரஹமத்திலிருந்து வெளியே வர்றது எல்லாமே ரஹமத் தான் வரும், ஜுல்மத் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ரஹமத் முஜஸ்ஸம், ரஹமத் முஜஸ்ஸமே ரஹமத், ரஹமத்துடைய அப்படியே வெள்ளை கட்டி, வெள்ளை கட்டி இருக்க பை, அதுல இருந்து சுண்டு விட்ட
தெரிச்சு விழுந்துச்சு என்ன வரும்? அது இனிப்பு தான் வரும். அதுல இருந்து எந்த மூலையில எடுத்து கீறி எடுத்தாலும் அது இனிப்பு தான் வருமே, இன்னொன்று வரவே வரும். சொல்ல வெள்ளை கட்டி ரஹமத்துடைய கட்டி அவர்கள் முஜஸ்ஸமே ரஹமத். அங்க இருந்து திட்டு வெளியானாலும், அடி வெளியானாலும், ஏச்சு வெளியானாலும், பேச்சு வெளியானாலும் அதுவும் ரஹமத்து. இவர்கள்லாம் உன்னை பாராட்டினாலே அல்லாவோட தூரமாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் உன்னை திட்டுறாங்க, அல்லாவோட நெருக்கமாக்குறாங்க. நான் திட்டுவதை உன் நெருக்கமாக ஆக்கி விடியான். அப்ப ஏன் நம்ம மேல பாசமே மிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம திட்டுறதும் ரஹமத்து. இவனுங்கெல்லாம் ஒண்ணு ஐயா அதற்கு உங்களை மாதிரி அல்லாஹ் என்ன அழகான பேச்சு, என்ன நீங்க உங்க தலப்பாவுடைய மாதிரி யாரும் கட்ட முடியுமா? என்ன உங்க தொப்பி என்ன, உங்க தலப்பா என்ன, உங்க தாடி என்ன, உங்க மீசை என்ன, ஆஹா ஜி அப்படி உங்களை புகழ்றான் பாத்தீங்களா? கபருக்கு கொண்டு போறான், அர்த்தம் நரகத்துக்கு கொண்டு போறான். உடனே இவனுடைய புகழ் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகுது. அவங்களுடைய ஏச்சு பேச்சு அவுலியாக்கள் நண்பியார்கள் அபிமானுடைய ஏச்சு பேச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது, அல்லாஹ்ட்ட கொண்டு போயிருது. ரஹமத்தன் ரஹமத் ஆகிரு, ஜகாத்தன் அவன் பாவங்களை அழிச்சிரு, குர்பத்தன் நிலை உள்ள நெருக்கமான ஆக்கி வச்சிரு. விளங்கலையா பை? அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர். யார் வச்சுங்க ரசூல்னு யாரை விளங்குறீங்க? இருந்துக்கிறது யார் அங்க இருக்கிறா? அப்ப இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஷிர்கு, இன்னொன்னு பே அதுபி, குஸ்தாஹி பே அதுபி, மரியாதை குறைவு செய்வது. அன்பியாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள், ஷேகுமார்களுக்கு அது ஒன்று அவங்க மனசை வருத்தப்படுத்துறது. அது ஒன்று உன் வாழ்க்கையை புரட்டிடும். உஷாராக இருந்துக்கோ. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. விளைஞ்ச பை அல்லாஹ் தஆலா இறை காதலை நம் கல்பில் அதிகரிப்பானாக. அல்லாஹ்வுடைய நேசர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.